சாப்பாடு சாப்பிடு சாப்பிடு ரொம்ப நீ உள்ள சாப்பிடு நான் இங்கே சாப்பிட்றேன். புரியல புரியல என்னது உள்ள சாப்பிட்றதா உள்ள சாப்பிட்றது அண்ணன் போயிருக்காரா? உள்ள சாப்பிட்றது அண்ணன் போயிருக்காரு. இங்கே தானே ஆக சொன்னாரு. நல்ல அருண் மாணிக்கம் அவர் கேப்டன் அவர். ஆமாம் கேப்டன் அவர் தான். ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை மட்டும் இவருக்கு. ஓ லைவா மாற்றி சொல்கிறேண்ணா. சரி ஒரு அத்தை யோசிச்சு சொல்கிறேன். விட்றா கீழே சாலமன் தான் வந்துச்சு. ஓ என்னண்ணா சொல்கிறேன், அவர் தான் இன்ஜினியர் இருக்காரு. அவனுக்கு நிற்க மாட்டேன் விசாரம் விரல நான் மூட்டில் ஒட்ட முட்டேன். ஃப்ராக்சர் லைட்டாக இருந்தது. நிர்மல் பண்ணான். ஒரு பால் விரலில் வாங்கிட்டான். அடுத்து ஒன்று வாங்கலாம்னு பிளான் பண்ணாங்க. வாங்கிட்டான். கமான் உடனே கட் ஆயிடுச்சு. போன வேகம். அதான் அப்படியே கூப்பிட்டாங்க. 2 ஸ்டெப்பிங்க பண்ணிவிட்டு போன போதுன்னு. அப்புறம் 2 காய்ச்சி விட்டு போன. டீம்ல 2 கீப்பர் இருக்கலாம், 3 கீப்பர்லாம் எப்படி தாங்க போனதுன்னா. அவன் போன போது 2 காய்ச்சி விட்டான். அது தெரியுதா கேட்சு போக முடியல. அப்படியே வேடிக்கை பார்க்கறா, கை போகவே மாட்டேங்குது. என்னெல்லாம் சொல்றியா? வேகமாக வரல விக்கு. அது உடம்பு ரிஃப்ளெக்ஸே வரல. இதுக்கு மேல போகாது. இது இங்க வந்துச்சுன்னா இதுக்கு மேல போயிடுச்சுன்னா புடி முடியாது. போறேன் அப்படியே உங்க ஸ்பீட்ல தான் போனேன். கேட்சுல பால் ஒரு வெட்டு மாதிரி போகுது. ராஜுவேல் தான் போட்டான். அன்னைக்கு மாதிரி போட்டு ஒரே ஒரு பையன் வந்தாங்க. அன்னைக்கு 2 நாள் லைட்ஸ் போனோம். 5 விக்கெட் எடுத்தான். இன்னைக்கு அவன் தான் போட்டான். சூப்பரா போட்டான். நானே கம்மி பண்ணிட்டு வரேன். நமக்கு தான் பாட்டு குத்துக்கிறேன். அப்புறம் என்ன ஒன்று வாங்கி தரேன் அவட்ட. இது எதுக்கு யூஸ் பண்ணது? நம்ம டீம்ல பேர்ல ஏதாவது பிரச்சனை யூஸ் பண்ணுது. இதை புதுசாக வாங்கி தரியா? போடு. டீம் பேர்ல ஏதாவது பிரச்சனையா? தெரியல. இது வந்து கரெக்ட் போயிடலாம். தெரியுமா தெரியல. விக்கின்னு வச்சிருந்தா நேரம் கூட்டம். அது அவனுக்கு ஓவரா கொடுக்க மாட்டான். அவன் 2 ஓவர் தான் கொடுப்பான். அப்படி நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்து இப்போ ஒரு மேட்ச்க்கு 5 விக்கெட் போறான். 5 ஓவர் போடுறான். 2 மேட்ச் அவன் வழக்கமா 2 ஓவர் தான் போடுவான். ராஜுவேல் ஸ்பின்னர் வந்தாரு அன்னைக்கு. நீ வரலடா? நான் கொடுப்பான் பிரவீனா. எப்பனா மேட்ச் முடிஞ்சு போனா கூட கொடுப்பான் 2 ஓவர். கேட்குறாங்க என்ன போடா போடா ஏதோ சொல்றான்டா. போடா ஓவர் கம் பண்றானுங்கன்னா அப்படியே அவங்க வாயிலே வச்சுட்டு வந்துரு. என்ன புதுசா சொல்றீங்க எல்லாமே? இன்னொரு பாட்டு முடிச்சுட்டா. அதான் புதுசா சொல்றானே. அவன் ஓப்பனிங் காமிச்சிட்டான்ல. இன்வால்வ்மெண்ட் காமிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. காலையில் வர ஃபைட்டு. ஷாட் ப்ரோ. பேட்டிங் பேட்டிங் பேட்டிங். காலையில் வர ஃபைட்டு. ஒரு இன்னிங் சொன்னார் 40 மினிட்ஸ். மண்டை மூட்டு பிடிச்சவனாச்சு. எனக்கு சிரிப்பா வருது. வம்புக்கு நின்றுக்கிறானுங்க. என்ன ஆச்சுன்னா 8 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது. ஒரு ஆள் நின்றுக்கலாமான்னு அம்பேர் கேட்டேன். சரியா? அதான் ரூல்ஸ் தான் அப்படின்ட்டாங்க. அங்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகேவா? அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சதீஷ் தெரியுமா? வந்தான். இப்படியே வரக்கூடாது. ஓவர் முடிச்ச அப்புறம் தான் ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் சூடு அதிகமாகிடுச்சு. சரியா? இவனு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா?
2 நிமிஷத்துக்குள்ள வந்து பேட்ஸ்மேன் வந்து கிரீஸ்ல நிக்கலன்னு வச்சுக்கோங்க, ரெடி பால் பேஸ் பண்ண ரெடி ஆகணும் அவுட். டைமர் போட்டு நிக்கிறாங்க. இன்னும் இல்லையா மீடியம் பேஸ் நினைக்கிறேன். மீடியம் ஸ்பேஸ் தான் போடுறது. அவன் நம்ம எப்படான்னு இருக்கானுங்க 2 பேரும். நம்புதான் நிக்கிறானுங்க. அப்புறம் விட்டு சொல்லலாம். ஒன்னா வர நீ கடிப்பா. ஸ்பின் தான் நினைக்கிறேன். ஸ்பின் தான் சார். ஸ்பின் தான். உங்க பிரவீன் அண்ணா வந்து என்ன வந்து பாராட்டிட்டாரு. எதுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே எம்எஸ் தோனியா பார்த்த மாதிரி இருந்ததுன்ட்டு. எப்படி இந்த கேட்ச் போல மாதிரியா? அதான் ஃபர்ஸ்ட் ஓவர் அதுக்கப்புறம் தான் காட்டுட்டான். ஸ்பின் தான் இருக்கிறாங்க. சொல்லவே முதல் டெம்பிங் நோ பால். என்ன தெரியாது ராஜ்லால் பண்ணான். யார டெம்பு முன்னாடி பிடிக்கலாம். பாடினா பாடினா இப்படி பிடிச்சாரு. நிக்கிறா ராஜா முன்னாடி போட்டு போயிட்டு அப்படி இப்படி பண்ண விட்டாங்க. பண்ணவே இல்லை. நான் பண்ணனே பேட்டிங் கிட்ட தான இருக்கியா? இல்லையா பிச்சை கவர் பண்ணி தான் இருக்கியா? அவன் எங்கேயோ இருக்கான்டா. ரைட் ஆம் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா. ஆக்ஷன் வந்து ஸ்பின் மாதிரி இருக்கு. பிரசன்னா யாரோ போறாரு. அதாரிஸ் ஸ்கோர் கார்டு வெள்ளிக்கிழமை நைட் அனுப்பிச்சேன். இன்னும் ரிப்ளை வரல. மேட்ச் விளையாடுவோம் சாட் ரிப்ளை இருப்பாங்களா? அனுப்பணும் லைவ் போறது எதுக்கு அப்புறம்? பேட்டிங் பையா. பேட்டிங் பேட்டிங் பேட்டிங். லவ்லே சொல்லு வச்சா அதான் அடிக்கிறாரு நாத்தியமா இருக்கு. என்ன பாஸ் பால் அடிக்கிறீங்க? ரெண்டு அதான் சொல்றேன். இல்லடா. சரி சரி இருக்கலாம். அப்புறமா மெயின் டீம்ல சான்ஸ் போயிடுச்சுனா பிங்க் பால் நினைக்கிறேன். பிங்க் மாதிரி. முதல் தம்பி நேத்து வந்த நான் மலைக்கு என்ன பண்ண ஒரு ஸ்டெப் வச்சு பிடிச்சிக்கணும். சாவி சொன்னான். நோ பால். ஓகேவா? ரெண்டாவது தம்பி எல்லாருமே பாராட்டினாங்க. மேட்ச்ல நம்ம ஓபன் பண்ணியாரு. அப்படியே பால் அப்படியே இந்த மேட்ச்ல ஒரு முக்கிய பதிவு பண்ணிக்கலாம். நான் தெரிஞ்சுதான் நேரத்தில் நேரம் வந்திருப்போம். ரெண்டு ரெண்டு ஏறலாம் பார். யாருன்னா ஹேசில்வுட் ஸ்பெயின் பார்த்தேன். எல்லாமே பழக்கம். வரல வரல வரல. ஆமா மேஜர் லீவ்ல இருக்கு. இவன் நல்லா போடும் பாலா. ஓ டெஸ்ட் மேட்ச் அந்த இடத்துல தான் பால். அது நாங்களா சொன்னது. ஸ்பெயின் வந்து நாங்களாவே சொல்லிக்கிறது தான். அவன் நம்மளையா சொல்லுவா, நம்ம தான் சொல்லிக்கணும். நம்மளே சொல்லிட்டாரு.
நான் வந்து தான் இருக்கேன். அங்கேயே மேட்ச் போயிட்டு இருக்குல்ல. அதான் நான் சொன்னேன், இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து டோக்கன் போட்டு வச்சோங்க. என்ன வேணும் வச்சுக்கோ. அண்ணா, நான் வந்து தான் இருக்கேன். அதான் ஓவர் பண்ணிட்டோம். ஆடு ரொம்ப முக்கியம் நமக்கு. நமக்கு இன்னுமே வந்து நம்ம செட் பண்ண தெரியும். அது முடியல. ஆமா, எல்லா டீமும் அப்படிதான் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் கம்மி இருக்கு. எல்லாம் நல்லா ஆடணும், பொட்டு விட்டு வராங்க தெரியுமா? பிரச்சனையா இதுதான் வருது. அப்போ நாங்கள் ஆடுவோம். அப்போ ஆள் நல்லா இருக்குதா? நாங்களாம் கீப்பிங் பண்ணுறது, பேட்டிங் பண்ணுறது, போலிங் பண்ணுறது. ஆல்ரவுண்டர் போடுறா பையா. ஷாட் 6. லைஃப் தான் போயிட்டு வந்துருக்கீங்க. ஆள் எல்லாம் கூப்பிட்டானே. வின் பண்ணுறீங்களா? கேப்டன் தான் முக்கியம். அது அங்கே அது அம்பையர் கிட்ட இருந்து யார் வீடியோ வச்சது? என்னன்னு அநியாயம் தெரியுமா? லைட்ஸு 7000 ரூபா ஒரு அம்பையர் தான். ஒரு அம்பையர்? ஆமாம், ரெக் அம்பையர் தான் நின்னா. ஸ்ட்ரைட் அம்பையர் எப்படி நமக்குள்ள பண்ணி வெயிடா நமக்குள்ள நிற்போம் தெரியுமா? ஓடி அந்த அடிக்க வேண்டியதான்றா. நமக்குள்ள நிற்போம்லடா. ஆமாம், அந்த மாதிரி. அந்த மாதிரி. அப்போ நீ கொடுத்துருந்தான். ஆமாம், அப்படியே போட்டேன். ஸ்டார்டிங்கில் என்ன நீங்கள் 130 தான் அடிச்சான். எல்லாம் நீ பேர் தெரில பிடிக்கும் போது ஸ்டெப்ஸு. நீங்களும் பார்த்தா அவ்வளோ பெருசாக ஒன்றும் போட்ட மாதிரி என்னது? வெளில போகலாம். எந்த வரல நீங்கள் தள்ளி போட்டோன்னா பேட்டிங்டா ஷாட் பிங்க் பால். ஆமா, கலர் அந்த கலர். எல்லாமே ரெஸ்பால் தான். சாமி என்னாச்சு வேவ்ஸுக்கு இன்னைக்கு? வேவ்ஸ் இல்லை, எஸ்டே ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணா? நேற்று அங்கே ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணியிருப்பான்? ஆடி இருப்பான் இல்லைலாம் அங்கே ஃபார்ம் போயிட்டு இருக்கோம். அதனால இங்கே வந்து டச்சப் இம்ப்ரெஸ் பண்ணுவான் போல இருக்கு. இம்ப்ரெஸ் பண்ணுவான். இம்ப்ரெஸ் பண்ணுறேன். என்ன வச்சு தான் ஃபயர் பண்ணுறேன். இன்னும் போட்டு கிரவுண்டுக்கு வர மாட்டேன். யாருமே இல்லை, நாங்களாம் கிரவுண்டு தான் இருந்தோம். எனக்கு ஃபோன் ஏய் அதுக்கு தாண்டா நான் திருப்பி கூப்பிட்டேன். உனக்கு ஃபோனே எடுக்கல மச்சான். நைட்டு கூப்பிடுறான். ஃபோன் பண்ண எவனா எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஏன் அங்கே போனேன்? எங்கே இல்லை? எங்கே? வேற யாரும் கேட்க மாட்டேன் நீ. நானும் அந்த வழியாக தான் வரேன். உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நல்லா ஆடுறாரு. சுரேஷோட ஃப்ரெண்டு தான் நல்லா ஆடுறாரு. அவங்க டீம் இங்கே இம்ப்ரெஸ் பண்ணி அந்த கேட்ச் வாங்கிடுவான். கருப்பா கொஞ்சம் அருண்னு சொல்றாங்க. ஐசிசியோட கால் டீம் வந்துருக்கு. ஐசிஐசியோட யூசிசி பேர் ஐசிஐசி இதான் நீங்கள் இதுக்கு மேலே பிடிச்சிருக்கீங்க. நான் கூட எதுவுமே பண்ணுறது இதுதான்.
போய் தேடி வருதுன்னே தெரியல. காலையில் ஆடுறதுக்கு முன்னாடி 2 மேட்ச் ஆடலான்ட்டு ஒரு முள்ள தான் இருக்குது. பார்த்தேன். அதான் பார்த்தேன். என்னடா இவன் காலையே போட்டிருக்கானுங்க. ஒருவேளை மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சான்னு கிரிக்கெட் பார்த்தா மேட்ச் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட்டு வீட்டுக்கு போனேன். தூங்க வரணும் இல்லை மேட்ச்சுக்கு போகலாம். இன்னும் போட்டு தூங்க வர போவேன். போன வாரம் வர பாலாஜி அண்ணா கிட்ட வரேன்னு சொல்லிட்டு வரல. இந்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா அதிகமாக கேட்கும் பாலாஜி பாவம். மனசுக்குள்ள மனசுக்குள்ள கேட்கும். ஆமாம், அது உண்மை. மனசுக்குள்ள கேட்கும். டென்னிஸ் பால் தானே யாரு ஸ்டேட்டஸ் டென்னிஸ் பால் அப்படி சொந்தம் பண்ணினா செஞ்சுரியா என்ன ஐபோ இல்ல 46 என்னோட 0% நான் 200 அடிச்சு அவனுக்கு வெறியில தான் இருக்கேன். 200 ஆமா, அப்புறம் 100 அடிச்சா அப்படி இறங்க மரியாதை 25 400 அடிச்சா என்னால பொறுக்கவே பொறுக்காது. இதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபேக் மேட்சா போட்டு 100 வச்சுனேன். குமரனே கிஷோர் இல்லடா, ராஜ் பேட் மேட்ச் இருக்கான் இல்லையா, நான் அப்படியே வேவ்ஸ் வீட்டில் போது மேட்ச் போடுவேன். பிரவீன் ஒரு நார்மல் வாசிச்சே சிக்ஸ் பால் 6 உட்காந்து வீட்டில் உட்காந்து போட்டு ஒரு செஞ்சுரி போட்டு வச்சுக்க போதா. இங்க இருந்து இது வரணும், அங்க இருந்து இங்க வரணும். பாலா பால் இப்படி எல்லாம் பண்றாங்க. 6 பால் 6 பாலா பாசஸ் செஞ்சுரி பை பை வேஸ்ட் கேம் ரெக்கார்ட் வச்சிருக்காரு பா, பெரிய பிளேயர் பா. நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்சே கிட்ட ஃபேக் மேட்ச் தான். என்ன பண்ணா ஞாபகம் இருக்கா? ஆமா, ஃபேக் மேட்ச் தான் அது. விட்டுடு. அந்த மேட்ச்ல 6 அடிச்சா அதனால ஃபேக் இருந்து இல்லடா, வின் பண்ணடா. உட்காந்து கையில உட்காந்தானே ஸ்கோர் போட்டுருந்தோம். வீட்டுல போய் உட்காந்து போட்டுருந்தாங்க உட்காந்துட்டு. கத்து அதாவது ஸ்கோர் கார்டே இல்ல, எதுவுமே கிடையாது. அவங்களே என்ன பண்ணுவோம், டோட்டல் இதே வந்துருச்சு. அவள்தான் அவங்களே ஓவர் கொடுக்குறானுங்க, அவங்களே எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குறானுங்க ஒரு ஓவருக்கும். அப்போ வின் பண்ண மேட்ச் தான். அதுல போய் வின் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே தள்ளுன்னு எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்ச் போயிருக்கோம்ல. மதி வந்தா டைட்டா போச்சு. ஆனா அந்த மதி வந்தப்போ ஒரு மேட்ச் வந்து மதி வசந்த் போய் சண்டை போடுவாங்க. தலைவர் எப்படி ஆனா ஓப்பனிங் ஸ்பாட் போயிடுச்சு. மதி விக்கெட் இல்ல, வசந்த் போய் சண்டை போடுவாங்க. விக்கெட் அவன் பேர் என்ன? ஆமினா டாடா பாய் யாரும் தெரியல. டாடா அந்த வயசான லெஃப்டிங் போடுவார். தம்பா அவர் கூட போய் சண்டை போட்டணும்னா பால்ரா மண்டா அவரே பாங்க அப்பா இந்த இருக்கு. அவர் இப்பெல்லாம் நல்லா கரெக்ட் ஆயிட்டாப்ல. இப்பெல்லாம் மேட்ச் ஓவர் போடுறாரு, 5வது இறக்கி விட்டுறாங்க. முக்கியமான மேட்ச்ல முன்னாடி காட்டவே மாட்டாங்க. சப்ப மேட்ச்னா தட்டி உள்ள விட்டுன்னே இருக்காங்க. எல்லாரும் லீக் மேட்ச்ல வர எல்லாம் இறங்கிடுறாருடா. டோர்னமெண்ட்னா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா தள்ளி பண்ணுவாங்கன்னா எனக்கு விட்டுறாங்க. ஒரு வழியா போலிங் போட கட்டிட்டாரு. போடுறாரு. ஓவர் போட்டா 20 ரன் அந்த மாதிரி குடிக்கிறாரு, ஒதுக்கி குடிக்கிறாரு. இங்க வந்து எல்லாம் ட்ரைனிங் எடுத்து மற்ற டீம்ல போய் ஆடலாம். ராஜி 4 பாஸ் எடுக்கணும். நான் இங்கே தானே இருக்கேன். வெளியே போகிற விருப்பம் உனக்கு, அதனால் ட்ரைனிங் வேணாம். நான் ஏன்னா வெளில போனோம். நீங்கள் ஆடுனா ஆடுவேன். சொல்லுப்பா சீக்கிரம் டைம் ஆகும். எனக்கு அப்புறம் தான் ஏன்டா இப்போ வேணுமா சொல்லு. உங்களெல்லாம் வின் பண்ணா இல்லை வந்து வேறெல்லாம் போடணுன்றா. சரி, நான் சொன்னேன்ல, கவனிச்சுங்க. நீ கவனிக்கல. இல்லை இல்லை, நல்லா ஜாலியாகவே இருக்குது. ஜாலியா இருக்கு. எப்படி அவுட் ஆகணும் அழுதுட்டு இருக்காங்க. ஜாலியாக இருக்குது. அவருக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியல பழகுங்க. ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறது ஜாலியாக இருக்குது. போர் அடிச்சா கை தட்டுவாங்க, அவுட் ஆகணும் வேண்டாம். பண்ணுறாங்க பேடப் பண்ணுறாடி போய் போய் ஆடுற 20 பால் நல்லா அது கஷ்டம். அதுக்கு நேரம் வேணாடா. சரி, அதெல்லாம் ஸ்டெப்பிங் பத்தி பேச மாட்டோம்.
பார்த்த மாதிரியே இருந்துச்சு பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஏய் உண்மை என்னடா ஸ்டப்பிங் இருந்துக்கு இப்படி அதான் சொல்லலடா முன்னாடியே பிடிச்சிட்டுல ஸ்டம்பிங் கூட பிடிக்கல இவனுக்கு பிடிச்சாச்சு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டம்பிங் மட்டும் முன்னாடியே பிடிச்சிச்சு செகண்ட் ஸ்டம்பிங் கரெக்டா பிடிச்சிச்சு செகண்ட் ஸ்டம்பிங்னா பார்க்கிறதுக்கு எம்எஸ்டி மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கேட்ச் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கையில வந்து கேட்ச் விட்டுச்சு அதுவும் எம்எஸ்டி மாதிரி இருந்துச்சு அதே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியல நம்ம அதான் பிடிச்ச மாதிரி தான் லைட்டா தூங்கிடுச்சு அவன காலை வச்சு எவ்வளவு தூரம் போயிட்டு அதான் அவுத்து கொடுத்துருக்கான் பரவா. எவ்வளோ தூரம் இதுவாக இருப்பான் பார்த்துக்கோ. நம்ம 2 அடிக்கு அப்படி தான் நிற்கிறோம். நான் எனக்கு எப்படி தோணிட்டுதுன்னா இப்படி பிடிச்சி அடிச்ச மாதிரி தான் தோணிட்டு சரி நீ என்ன சொல்ல முன்னாடியே பிடிச்சினா ராஜ் ஒரு காரை வேற முன்னாடி வச்சு பிடிச்சிருச்சு தெரியுது எவ்வளோ தூரம் எல்லாம் இருக்குது அதை அடிச்சது நான் எப்படின்னா இப்படி வந்துச்சு. ஆமாம் அதான் பெருசாக தெரில அவனுக்கு அவங்களாம் தெரியும் அவனுக்கு வேற பால் கணக்கு வச்சுக்கிட்டு ரூட் இல்லாம 2 விக்கெட் 2 ஸ்டம்பிங் ஃபீல்டு மட்டும் தான் 2 அடிச்சுட்டு போனது அப்போ டீம் அது வேற வர வர டாக்டர் ஃபீல்டுலாம் பயங்கரமாக இருக்கு. அதே பேர் கையில சூடு வச்சு விடணும். இல்லை அங்கே டாக்டர் பாலை பிடிக்கவே மாட்டாங்க. பிரவீன் இருந்தோமா ஆமாம் நான் டயர்டாக முடியல. யாரையும் தட்டுறதில்லை இப்போ எவ்வளோ திட்டி என்ன பண்ண அவங்களும் காது கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு உரைக்க மாட்டேங்குது மாதிரி ஆயிடுது. திட்டி யூஸே இல்லை வாரத்துக்கு மேட்ச் ஆரம்பிக்குது 7:45 வரானுங்க. அது அந்த பேடப் பண்ணுறவனுங்கலாம் வந்துருக்கானுங்க ஆடி அசைஞ்சு வருவானுங்க 7:45 கோல்டு இதுக்கே இல்லையா உட்காந்து வெளியே பேடப் பண்ண போகிறான். யூடியூப்ல போடுவோம்டா சொல்றா சும்மா சொல்லிட்டு போனா ஒரு 10 ரன் சொல்லிட்டு போனா எவ்வளோ அடிக்கும் சொல்ல டக்குன்னு பார்ப்போம் முடிஞ்சாலும் அடிக்கலாம். ஏய் வல்றா சொல்லணும் 100 அது நீ போகும்போது நீ போகும்போது சொல்லு 200 அதில் அது 2 சைடில் கட் பண்ணுங்க அப்படின்னு அடிச்ச பெருசா அடிக்கணும். நீ இப்போ கொடுத்தா எல்லாரோட நீ தான் அதிகமாக கொடுப்பாங்க. யாரும் திரும்பவும் முதல்ல ஒரு வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு 2 கிடையாதா அவர் இவர் கட்டு நீ எனக்கு தான் போகிறது. அவர் என்ன பார்த்தா அதுக்காக அதாவது நான் திருப்தியாக 2 அடிக்கிற வரைக்கும் எனக்கு அப்புறம் தான் அதுதான் அதான் வேற மாதிரி சொன்னேன். நான் திருப்தியாக நீங்க 2 அடிக்கணும் அது பக்கம் வச்சுக்கிறீங்க சும்மா இவ்வளோ வெயிட்டிங் தரா இது இது பண்ணண்டா எங்கே அது காசு கேட்பாங்க அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஃபார் மை டீம் இது 2ஆவது ஒருத்தர் நான் கேட்க மாட்டேன்ல மேலே சைன் இருக்குது ஆள் பேர்லாம் எழுது இதுக்கு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க போலயே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க போலயே ஏற்கனவே ஆள் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா மாமா முடிச்சுனா எவ்வளோ பிரச்சனை வருமா சொல்லுங்க இல்லை நான் அன்றைக்கி அதாவது நீ வரல ஃபேமிலி சைன் போடணும். இல்லைடா காலோடிகள் இது மாதிரி ஒரே காலில் வரும் அதுலதான் காலோடைய பால் அது ஒழிஞ்சிருக்கு. நான் மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை அம்மா 2 பேரும் நானா வர ஒரு காலம் 2 காலம் வர நேற்று தான் மெஸ்ஸி ஃபோட்டோ போட்டது ஆமாண்டா வலி அவ்வளோ வலிடா. இன்னைக்கே வரணும்னு நான் கேட்கல. போகணும்னு வெயிட் பண்ணா அதுக்கு தான் வெயிட் பண்ணுங்கிறான். அண்ணா எப்போ சாவிங்கன்னா வெயிட் பண்ண ஆள் இல்லைன்னு கூப்பிட்டாங்க சார் அதுக்காக தான் போனேன். கிரவுண்டுக்கு போனது வலி போயிடுச்சுடா. வீடியோ வந்து அதை நம்ப மாட்டாங்க. அவன் கூட சொன்னான் யாரு இவனும் நிர்மலை சொல்றான் வீட்டில் ரொம்ப வலினா இங்கே வந்து பெருசாக தெரியலண்ணா அப்படின்றான். அதுவும் உண்மைதான் அது
எனக்குமே இந்த கால் ரொம்ப நான் 2 வாரமா வலிச்சுன்னு இருக்குது. விளையாடும் போது தெரிய மாட்டேங்குது. அங்க ஒரு பாட்டில் இருந்துச்சா பாருங்க. நீ பாக்குறா, நீ பார்த்தா அவன் தான் வந்து நிக்கிறா வேற. அதாவது நீ வந்து என்ன கத்தியால குத்தணும், துப்பாக்கியால சுத்தி சீக்கிரமா முட்டுருவான். வெட்டியா நிக்கிறான். லைவ்ல வேற பார்த்து பேசு. நீ ஆர்கே வச்சுட்டு நான் கேட்டேன். நான் போறான் மயில் மாதிரி போலிங் போறான் நம்ம டீமுக்கு. நைட்ஸ் மேட்ச் 5 விக்கெட் எடுக்கிறான் கேட்டேன். நம்ம பசங்க லைவ் பாப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல உங்களுக்கு. நம்மளுக்கு டெக்னிக் வராங்க. டெக்னிக் லீரானே நம்ம பாப்பா. உண்மையதானே சொன்னேன். உண்மையா இருந்தாலும் இல்ல போய் நீங்க 2 ஓவர் தான் கொடுத்தேன். அதுவும் கடைசியாக தான் 18-10 அந்த டைம் தான் ஓவர். ஃபுல்லாக 5 ஓவர் ஃபுல் ஸ்பெல்லு முடிக்கிறான் வந்துட்டு. பாராட்டு தான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. நீங்க திட்டிங்க, நான் தான் சொன்னேன், எனக்கு கூட விழல. இதான் சொல்லிச்சு, இதை சொன்னேன், இதெல்லாம் சொல்லி நம்ம ஏதா இது பாராட்டா இருக்கா பாராட்டிதான் ஏதோ ஷாக்கு 4 ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு கூட்டு சமைச்சாங்க. வேற யாராவது இது அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? லெகம் பேர் நடந்து போயிட்டு ஐயோ ஒருத்தன் தான் நம்ம டீம் ரெடி பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் சரி லைவ் யார் பாப்பான்னு கேட்டு யாராவது பார்ப்பாங்க. அப்படிங்களா? வீட்டில் போய் அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிற டைம் எடுக்குதுடா. ஆமாம் இது ப்ரைவேட்டாக சேவ் ஆச்சு நடக்குது. ஆமாம் ப்ரைவேட்டாக 1000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் ப்ரைவேட்டாக தான் சேவ் ஆகும். அப்படியா? ஆமாம் ப்ரைவேட்டாக புரியல. இப்போ நம்ம ஷேர் பண்ணுறோம். போயிட்டு நான் அதை மாற்றணும், பப்ளிக்னு மாற்றி ஏதாவது எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நேம்லாம் இப்போ இந்த செல்ஃபோனில் போகிறதால பெருசாக இது வராது. அந்த ஐடி லைவ்னு காட்டும். இப்போ இதே வந்துட்டு நம்ம லேப்டாப்பு இல்லை வேறு டிவைஸில் வச்சுப்போம் லைவ் போட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம எடிட் பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அது அந்த ஃபுல்லாக எடிட் பண்ணி லைவில் வரும். இதில் செல்ஃபோனில் அதை காட்டுறது ஜஸ்ட்டு நான் லைவில் போகிறேன். அந்த மாதிரி வேவ்ஸ் லைவ் இருக்குது அப்படின்னு நம்ம தான் காமிக்கும். அது 1000 சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா லைவ் முடிஞ்சுன்னா அப்படியே பப்ளிக்லேயே இருக்கும். பப்ளிக்கில் இருந்தாங்கன்னா வீடியோஸு பக்கத்தில் லைவ்னு ஒரு டேபு காட்டும். அதில் பார்த்தா இருக்கும். என்ன பண்ணோம், அதை வந்து டவுன்லோட் பண்ணி இதுலேயே ஏற்றி விட்டுருவோம். வருவாள் நல்லா இருக்கியா? லைவ்ல கேட்குறேன். ஏய் கேர்ள்ஸ் காலேஜ் மதியம் இல்லைன்னா கையாட்டி போட்டு சுத்தம் போடுங்க. மதியம் இல்லைன்னா கையாட்டி போட்டு செத்துரும் போடுங்க. ஆமாம் ஆமாம் கேப் கிடைக்கிற இடத்துல அடிக்கிறேன். பொய் சொல்லாத. உன்னை பற்றி நிறைய பொய் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கின மார்க் வெளியே வேறு மார்க் உள்ள ஒரு மார்க்கு சரியா? இப்போ காலேஜ் தன்லட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இறங்கிட்டு பக்கத்தில் ஏன்னா ரஜிதா அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் வேறங்கயா போவியா இல்லை அதுக்கு அங்கே தான் போவியா? தன்லட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது. விக்கிலாம் கீழே மேடம் முனையிலே இறங்கணும். விக்கி நீ
விக்கி எங்க ஆடி சிமெண்ட் காலேஜ் தான் நீ அப்புறம் ஏன் மேடம் வாங்க போறீங்க மேடம் போக மாட்டான் சந்தோஷமே இறங்கிட்டாங்க. மேடம் வாங்கணும் தள்ளி அது முன்ன இங்கே இருக்கு மேடம் வாங்க இங்கதான் இருக்கு சிவெட் ஆமா கௌரி வாக்கத்துக்கிட்ட. நான் ஏன் மேடம் வாக்கம் போறேன்னு சொல்றேன். மேடம் வாக்கம் எங்க தான் இருக்குது? மேடம் வாக்கம் எங்க இருக்குது? மேடம் சித்திக்கிறாங்க சித்தப்பா சித்தார் போறாங்க கேட்கவே இல்லை. விக்கி இந்த இல்ல அந்த ஜெயச்சந்திரன் பிரிட்ஜ் இருக்குல்ல அந்த இடத்துல மேடம் வாக்கம் தான் சொல்றாங்க. அங்கேயும் ஆரம்பிச்சு அது அங்கேயும் ஆரம்பிக்குது கரெக்டா வந்து நம்ம பள்ளிக்கரணையிலேருந்து பள்ளிக்கரணை அது இந்த கரெக்டா அது அங்க ஆரம்பிச்சு பிரிட்ஜ் முடிவு வரைக்கும் மேடம் வாக்கம் வருமா? அந்த இது ஒரு ஃபாஸ்ட் நன்மங்கலம் அந்த ஃபாஸ்ட் அது வரைக்கும் மேடாக்கம் தான். பாலாஜி டென்டல் ஹாஸ்பிட்டல் காலேஜ் அந்த சைட் தாண்டி அந்த பிரிட்ஜ் ஏறதுலேருந்து உங்களுக்கு ஜெயத்திலேருந்து இந்த நன்மங்கலம் வரைக்கும் உங்களுக்கு மேடாக்கம் தான். நான் ரொம்ப நாள் சொன்னேன் அந்த கூட்டு ரோடு. நான் எப்பவுமே இந்த இடத்துல தான் கூட்டு ரோடு நினச்சிருக்கேன். ஆனால் அது வேற எங்கே இருக்கமே ஜெயச்சந்திரன் பக்கத்தில் இருக்கிற மேடம் கூட்டு ரோடு நான் நினச்சிருப்பேன். அது கிடையாது. அதான் காயிதே மில்லத் ஜங்ஷன் அந்த இது ராமாஜா கூட்டு ரோடு வேண்டாம் ரோடு தான் கூட்டு ரோடா? முடிச்சு விடு பிரச்சனைக்கு கை மாத்திரம் இல்லையா? ஏன்னா அவனும் போயிட்டு கொடுக்குறான். எங்க அருகில் 6 மாசத்துல கல்யாணம் பண்ணுவாங்க எதிர்பார்த்தா இல்லை 1.5 வருஷம் அவங்க வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லி கதை வச்சிருக்கான். அதை பத்தி பேசாம இருக்கு நல்லது. திடீர்னு பார்த்தா நம்ம ஒரு பொண்ணு பார்க்கலாம்டா எனக்கு அன்னையோட பண்றதே இல்லை. இவர் இன்னைக்கு சரக்கு அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே பொங்குனா அதுக்கப்புறம் அப்படியே அமைங்கிட்டான். யாராவது மிச்சர் போட்டு போங்க அமைக்கிட்டு இருப்போம். ஃபோன் பண்ணாலே காசுன்றான். எங்க போடுறாரு காசுக்கு? அதாவது 100 ரூபா கேட்க வேண்டியதானே தப்புல ஏடுனா மட்டும் ஏட்ட இல்லையா? அதுவும் இல்லையா? எடுத்தாலே இந்த மாசம் அப்ப 150 அவனை கேட்க மாட்டான். கேட்டா 500 600 கேட்பாரு. சுத்தி வாங்கி வச்சிருக்கேன். அவன்கிட்ட கேட்கறேன். அவன்கிட்ட முன்னாடியே வாங்கிட்டாங்க. அப்படியே வாங்கிட்டு கேட்கறேன். தேவைப்படுறா. ஒரு சிலர் அப்படியான இருக்காங்க. காலை காமிச்சாலே ஏற்றி அழைக்கிறது சிறு 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 கிறிஸ்டின் ஊற்றிட்டு வந்துடுவாங்க அதில் அப்படிதான் அதில் ஓட்டுட்டு போயிடுறாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. 2 பொண்ணு கூட 2 பொண்ணு கூட இருக்காங்க. என்னடா போட்டோ அனுப்புறீங்க? இந்திரா போட்டு நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். என்னடா உன் போட்டோ ஒன்று வருது அப்படின்னா இது ஒரு ஃப்ராட் அந்த காசு பண்ணி போடுறானுங்க. மாப் பண்ணி உன் முந்தி 2 வெட்டி போறாங்க. சேர்ந்து அப்படிதான் பண்ணானுங்க. போட்டோ அனுப்புறாங்க. இது போட்டோ தெரியுது. இது போயிடுச்சு. ஓடு வெளியே டாடா மச்சி டாடா போய் என்ன பண்ணு
அமிச்சிட்டான் அது எல்லாருக்கும் வரும். சொல்றான் ஆல்ரெடி அமிச்சா அக்கெல்லாம் போயிட்டான். நமக்குலாம் வீதி ஆகலன்னா அசால்ட்டா சொல்றேன். நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி தப்பிக்கலாம். சாட்ரா போய் பாடிடா டேய் லவ்லி பாடிடா டேய் அருமையான சாட்ரா மாமா ஷாட் கால் நோவுது இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணி போல வீட்டில் தெரிஞ்சு அது ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன் போடுறதும் போடுறேன் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு அதுக்கு போடு. இங்க தான் போடுறேன். அது நவர மாட்டுது. போட்ட சாமி பெரிய சிண்டா வரணும் போல. அஞ்சிட்டு வேலை வச்சா நடக்கும். பார்த்தாலே எரிச்சலாகுது நான்றான் அஞ்சுக்கு பேசி சண்டை போட்டுக்கலாம் பேசுவீங்க அப்படியே பைக்கில் போகும்போது ரெண்டு பேரும் ஜாலியாக பேசுவாங்க அஞ்சு இருக்கா கூட இவனை பற்றி என்ன சொல்லிட்டு அஞ்சுக்குன்னா ரஞ்சித்த ஒரு சிலர்லாம் வாயப்ப வந்தாலே அஞ்சுத்துக்கு என்ன சொல்ல மாட்டேன் சாட்ரா போய் ஓ பாடி நானா பாடிடா மாமா டைம் உண்டாச்சு ஏன் இங்கே வந்து போடுறது பக்கத்துல என்ன பார்க்கலாம்ல காலேஜ் புக் போட பசங்க பக்கத்தில் இல்லை ஆமா ஆமா 39 இதான் பேசலாம் உட்காந்து இதான் பேசி பசங்க இதுதான் நம்ம இங்கே ரெக்கார்டிங் 1 மினிட் தான் மூவ் பண்ண முடியும் 1 மினிட் ஒவ்வொரு வீடியோ 1 மினிட் அவன் யோசிக்கலனாலும் அவன் வண்டியில் ஏறி பூந்து சரி இந்த டைலாக் தான் அப்படின்னு இருக்கிற எல்லா சின்ன பசங்களையும் கெடுத்து விடு நான் உண்மையை சரி தான் சொன்னேன் சின்ன பையன் ஆனால் ஆல்ரெடி கெட்டு போயிட்டான் சின்ன வயசுலேயே கெட்டுட்டாங்க உங்கள மாதிரி கிடையாது. ஷாட்ரா அட்வான்ஸ்டு கவின் போதே அட்வான்ஸ் வான போதே கவின் தப்பு ஒரே ஆள் வராது நீன்றானா யார் அப்படின்னு பார்த்தா அவங்க மேம் அது அண்ணன் தெரியாதா வீடு பக்கத்துல பாலத்துல வீடுனா அந்த பொண்ணு கடந்து வரணும் ஷாட்ரா பாய் அம்மாவுக்கு சண்டை போவாங்க அவனே விட்டாரு கால் வலிக்காது ஷாட்ரா டேய் ஷாட்ரா பாய் கோட்டசாமி லவ்லி ஷாட்ரா பாய்
கமான் பாய்ஸ் ஏ மௌன டீம் தண்ணி இந்த இடத்துல வரேன் இதே தறிக்குள்ள ரெண்டு ஊருக்கு அதனால யோசிக்கிறேன் தண்ணி இல்லை நான் எடுத்து வந்துட்டு இருக்கேன் சொல்லிடுறேன் இந்த ஊரை முடிச்சு விடுறாங்க எஸ் நீர் போடுறா அப்படிங்க முடிச்சிடலாம் ஈஸி தான் பிரவீன் நான் வெங்கம் பக்கம் வழியா வந்து பிரவீன் அவங்க ஒரு கிரவுண்ட் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மாட்டா இந்தோரியா வந்து தூரமா இருக்காது பக்கமா இருக்கு ஆடுறா அப்படியே ஆடுறா ஆடுறா ஆமா கொஞ்சம் ஓடி எடுங்க ரன்னு பாலாஜி டென்டல் காலேஜ்ல இருந்து ஓனர் ஆகுதுன்னா அரை மணி நேரம் கதை. அரை மணி நேரம் தானா ஆமா கிரவுண்ட் பேர் என்ன இது விசாரிக்கிறேன். எம்டி கிரிக்கெட் கிரவுண்ட் எம்டி கிரிக்கெட் நம்ம பண்ணிருக்கோம் பண்றான் சரி கட்சிக்கிறேன் கர்மாடா எம்டி கிரிக்கெட் கிரவுண்ட் எம்பியா கர்மா சரி ஓகே எம்டி இல்லை சாரி கிரீன்ஃபீல்ட் கவின் மாதிரி போட்டான் ஆமாம் அவன் மாப்பேடு வெங்கம் பார்க்கணும் ஒரு பையன் சூப்பரா போட்டான் வீடியோ அந்த பக்கத்துல ஸ்கை சிட்டி ஒரு அடையாளத்தை பார்த்துட்டு வந்தேன். அந்த பக்கத்துல யாரா அவன் டேய் ரோட்ல நான் இப்போ வரும்போது பார்க்கும்போது இந்த மாதிரி இல்லை, நல்ல புல் வளர்த்து வச்சிருந்தானுங்க, நல்லா இருந்தது. அந்த பக்கம் இதான் வேலை இவருக்கு நல்லா அண்ணன் இருப்பாரு. எப்படி அவுட் என்ன எடுத்துக்கூடா டேய் விக்கெட் வச்சுடா எவ்வளோ வேணும் விக்கி அண்ணா உங்களுக்கு எவ்வளோ வேணும்? எனக்கா 4 ஓவர் வந்தா போதும்ல? போதும். ஆனா ஏதோ எரர் வருது பாருங்க லைவ்ல. இதுண்ணா நல்லா ஆடிட்டு இருந்தா அவுட் ஆக வேண்டியது. எதிர்பார்த்து தான் நின்றேன் சந்தோஷம் தான் அவனுக்கு அவுட் ஆகிட்டு வந்துருது. நல்லா இதை பார்த்து நான் அன்னைக்கு சொல்றேன் பிரச்சனை யாரு நீ ஒன்றும் சொன்ன தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு. அடிப்பாங்க ஃபுல் டீம். எதுக்கு அக்ராஸ் பண்ண? அந்த இதுக்கு தான் மச்சான் அப்படியே அப்படியே சுத்தி விட்டுருப்பாங்க. வாங்கிட்டு எங்க சாப்பிடுறாங்க? இப்படி அடிப்பாங்க. பால் போய் வந்து இப்படி எடுத்து விடலான்னு பார்த்தேன். அது இந்த வீட்டில் வரும் பார்த்தா இங்கே வந்து நிற்குது. அதுவும் கரெக்டாக பால் வேறு மாட்டிக்கிச்சு நடுவில். ஓகே முன்னாடி தான் முதல்ல இருந்து சொல்லுதான் இருக்கும். இல்ல ஆட வர ஃபுல் டாஸ் போடுறோம், காலில் வர்றேன் ஐயோ அப்படின்ட்டு அடிச்சு வரவே இல்லை. வேற யாரோ வந்து பாலை தொலைச்சிருப்பாங்க. பேட்டே ஓங்கலன்னா பாத்தீங்களா? கலைஞர் தொலைப்போம் போல இருக்குண்ணா. இல்லடா பேட்டே ஓங்கல நானு.
பாஸ்கர் மாதிரி ஆயிட்டேன் நான். கண்ணில் ஏதோ பிரச்சனை. கண்ணு எக்ஸைட் வந்து பாஸ்கர் மாதிரி ஆயிட்டேன். அது சொன்னதுக்கு நான் கண்ணு மட்டும் தான் சொல்ல முடியும். போயிடு. இந்த காலம் வச்சு சுற்றி போனோம். நட்டாங்க போறேன். ஏதோ நொட்டாங்கன்னு ஏதோ சொல்லி கேள்விப்பட்டேன். அது வர கால் இல்லடா நடுக்கையா காலை ஷோல்டரில் போட்டு தூக்கி கொண்டு பண்ணி பார்த்தோம். சாட்டை பார்த்துட்டு தான் ஐயோ நல்லா அடிக்கும் போலியே இது முக்கியம் பண்ண ஆயிடும் போலியே ஒரு பிரச்சனை இல்லை. ஓவரா முக்கியம் பண்ணாதான் ஓவர் ஆகாதா இதில் வேற இது மறைச்சு முன்னாடி போயிருக்கிறியா இந்த வாய்ப்பு விட்டுருக்கியா? அவனை வச்சு நாடுறது கஷ்டம்டா. இவ்வளோ நாள் தாண்டது பெரிய விஷயம் தான். அவன் வச்சு நானும் கஷ்டம். நம்ம தெரிஞ்சே அவன் ஒன்று மட்டும் இறந்து ஃப்ரீயா பார்த்தாலும் இருக்கிறான். தெரிஞ்சே இருக்குனாலும் நான் என்ன கேட்டேன் அதுவும் கேட்டு போயிருக்குது பார்ப்போம் 20 ரன் மேலே அடிப்பான்னு சொல்லிட்டு போனான் அப்படியா? 20 ரன் அடிச்சிருவான் அதுக்கு முன்னாடி அடிக்கிறது தான் நான் லைவ் போயிட்டு இருக்குண்ணா. பார்க்கணும்னா நம்மளே தான் ஃபோனில் பார்க்கணும் போல இருக்கு. லைவ் கவுண்ட் லைவ் பார்த்துன்னு இருக்கோண்ணா. எத்தனை வியூஸ்? 1 2 3 4 5 6 7 8 9 வியூஸ் வந்து மாதிரி கசாது அது வராதனால தான் இப்படி போயிடும். இது இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அதாவது போய் தட்டி விட்டுருவோம். இது போய் அடுத்து சுரேஷா அவங்க வர இல்லை பால் வரத்தவங்க அப்படியே விட்டுருக்கா. ஷார்ட்டா பையா. ஓ ஷார்ட்டானே. இல்லை எல்லா பாலுமே ரொம்ப வேணும் பார்க்குறாங்க. கீப்பர் பார்ப்பாங்க பார்த்தியா? அது மாதிரி பேட்டிங் பார்த்துக்கிறேன். பால் வருது. அடி வாங்க மாட்டாரு. அதில் 2 அடி ஆகி வச்சு ஒன்று தூக்கிட்டு வாங்க. அழகாக விரும்புறது பிட்டாக பிச்சை வச்சு பிச்சை வாங்கி அது வந்து வந்துட்டு கலாண்டிங்களா? சொல்ல மாட்டேன் வேடிங்கடா அடினானா? இதுதான் காலையில் வர ஓ இந்த சைட் கட் பண்ணி பால் பட மாட்டேங்குது. கண்டபடி சுத்தம் அப்படியே ஒரு ஆத்தத்தில் அண்ணா அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டோம். 10 பால் ஆடினாரா? ஆட்ட 20 பாலா? பாத்தியா அவ்வளோ 20 ரன் அடிச்சியா? 20 பால்ரா. இல்லை ரன் கேட்குறேன். அடுத்த வாரம் வர மாட்டேன்டா. நோ சும்மா லீவ் விடாத போல நீ வரியா? ஆமாம். ஷார்ட்டா நானா? டேய் இதில் வந்துடுவான். ரன்னிண்ணா பேச விடுங்கண்ணா. சுரேஷ் நான் முடிச்சு விடுங்க. கமான் ராஜண்ணா. ஓ நோ ராஜண்ணா.
எல்லாமே தலை தலை வந்து வந்து அதை சொன்னேன். அது அவங்க நினைச்சா அதே மெசேஜ் தான். ஒரு சிம்பிளாக போடுவேன் வருமாட்டேன் வந்து ஆர்டிக்கல் சொல்லி எழுதிக்கணும். இது பாலா பையன் நான் அவனை கூப்பிட்டு அதான் அவனா நானா வரான் கேட்டேன். வா பாலான்னு இது வர என்ன நான் இல்லை என்னன்னா குரூப் உள்ள மெசேஜ் பர்சனலாக அவனுக்கு பாலா நான் குரூப்பில் அனுப்பி இருக்கான் இல்லையா? நிறைய பேர் குரூப்ல இருக்காங்க. ஆனால் பர்சனலாக அனுப்பணும் தேடி மாட்டேன் போட மாட்டேன் பின் பண்ணி தான் வைக்கிறோங்க. இல்லையா? இன்னொரு கதை கேட்கலாம். நேற்று ஃபோன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். யாரா இதுக்கு முன்னாடி ஏற்றி போனாங்க சுரேஷா நாயுடா பேரு சிம்பிளாக யார் கேட்டாலும் சொல்கிறாங்க. யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கிரவுண்டை கூப்பிடுவான். அவங்க கவுண்ட்டுக்கு என்ன கூப்பிடுறாங்க. வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா சனிக்கிழமை இப்போ சனிக்கிழமை திரும்ப வர ஆரம்பிச்சாங்க. நீங்கள் ஒரு வாரம் நம்ம வந்து கோயில் நாட்டுக்குள்ளே போனோம்ல அப்போ கூடல அப்போ தான் நான் நாட்டில் போகிறது என்ன கேட்டேன். அதனால அவன் என்ன சொல்லிட்டு என்னையும் கேட்டான்டா அவன். நான் வந்து இல்லை வேலை இருக்குது அப்படி வேலை இருக்குதுன்னு சொன்னேன். நானும் சொல்லிட்டேன் என்னடா வேலை இருக்குது. நீதான் போகலான்னு சான்ஸ் கொடுக்கணுமா அர்த்தம் இல்லைடா ஒரு அடிலாம் அதே நான் உனக்கு மட்டும் எல்லாமே கலர் ஆகுது. நீ போட்டு நீ வச்சுதான் மட்டும் அது போட்டு போயிடும். இல்லை அவன் போய் இது யாருமே க்ளோஸ் பண்ணியா? நீ போட்டுக்கியா? கரெக்டு. அவன் ஸ்லீப்பிங் லவ்வும் கலர் ஆகிட்டான். அது ஏன்னா சார் போட்டேன் ஞாபகம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஞாபகம் இல்லாமல் போட்டான். யாருக்கோ சரி ஓகே அவங்களுக்கு மட்டும் போட முடியாது உன்னால. பண்ணலாங்க பண்ணலாம் அது பண்ணு அப்போ இந்த மாதிரி ஃபோன் வருதுல்ல. எனக்கு ஞாபகம் இல்லை தானே அவன் கூப்பிட்டு ஞாபகம் இல்லை எனக்கு போட்ட சரி சொல்லுது. வரலாம் 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 வரலாம். ராஜி பார்த்து பேசிக்கோ. அந்த போன் கரெக்ட் ஆகுதா பாரு. கரெக்டா தான் இருக்குண்ணா. இல்லடா என் போன் இல்லடா. சரி 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 டைட் பண்றேன். அது அப்படியே அது அப்படியே மேலே போயிடுது. சைடுல டைட் பண்றேன். அந்த குச்சியை திருப்பி இதுவா இதுவா யாரு? ஓ அண்ணா கமான் அண்ணா ஃபார் வேவ்ஸா இல்லை ஓவராலா? ஓவரால் கூட கிடையாது, அது என் பழைய அக்கௌண்ட். காலையில் ஆடும்போது 40 இருந்துச்சு. 38 டெஸ்டியா மச்சான். அப்போ காலைல வேற அக்கௌண்ட்ல தான் ஆடுறேன். இப்போ 2 அக்கௌண்ட். ஆமாம், என் டீமுக்கு அந்த டீம் மட்டும் ஒரு அக்கௌண்ட் தனி அக்கௌண்ட். இங்கே வந்தாலும் 1000 ரன் அடிக்கலடா. இது நிறைய டீம் ஆடி இருப்பேன்ல. அது பழைய அக்கௌண்ட் நான் பின்னாடி இருக்கும்போது யூஸ் பண்ணிருக்கேன். இது சேலம் அப்படியே அங்கேயே சேவ் ஆகிடும். அப்புறம் நான் வீடியோ பண்ணுறேன். வீடியோ போட்டு ஏன்னா ஒன்று பண்ணலாம். வீடியோ டவுன்லோட் பண்ணலாம்.
மறந்துட்டியா? டவுன்லோட் பண்ணிட்டு வீடியோஸில் கூட அப்லோட் பண்ணால் வீடியோஸில் காமிக்கும். அப்படி இல்லைன்னா தனி டேப் லைவில் பண்ணால் காமிக்கும். இல்லையா லைவில் போனால் பழைய மச்சான் நல்லா பண்ணுவாங்க. வீடியோ அப்படியே இறக்கிட்டு முதல்ல இருப்பான் வந்து அவன் வந்து வேற மாதிரி ஆயிடுவான். அவன் பொண்ணை இருக்கிற மாதிரி ஆயிடுவான் பரதேசி. அவங்க சம்பந்தப்பட்ட ஸ்கோர் தான் பண்ணுவாங்க. வந்து ஸ்கோர் சொல்லிட்டு திடீர்னு பார்க்குறோம். நம்ம லைஃப்ல என்ன பண்றாங்க ஜாலியா போட்டாமா அதான் பண்ணுறான். அவன் செட்டப் பண்ணுவாங்க. அவன் என்னன்னா டாக்டர் மச்சிரி. அவன் லைவ்ல பார்த்தா கூட மண்டதான். அது நீ கவலை டீமாண்டா கமான் கமான் ஸ்கோரா பாக்குறேன் 101 எத்தனை வரும்? ஓ 7 தான் நான் 7 தான் நோ பாலா அவன் என்ன பண்ணா ரொம்ப பொறுப்பா உட்காந்துட்டு அவன் ஸ்கோர் சொல்லிட்டு கமெண்ட் இல்ல சொல்ல இது ரொம்ப நல்ல ஷாட் பால் நல்லா போச்சுன்னு பேசிட்டு இருப்பான் உட்காந்து பேசலாம்ல. நானே பண்ணுவேன் நானே டான்ஸ் அப்புறம் ஏதாவது வருது அப்புறம் வேணாம் செஞ்சுரி போட்டவங்க பண்ணலாம்ல. பண்ணலாம் அவனே பண்றானே முட்டை வச்சு எல்லாம் அவுட் ஆகணும் ஷாட் ப்ரோ. லவ்லி ஷாட் ஷாட் பேட்டிங் ப்ரோ. முட்டை வச்சு வேண்டிட்டே இருப்பான் கையில முட்டை வந்துச்சுடா அப்படியே கசிக்கிட்டு இருப்பான் ரெண்டு விரல அப்படியே கையில அப்படியே கசிக்கிட்டு அவுட் ஆக மாட்டான். உருட்டில இருப்பான். இப்படி மாத்திக்கிட்டே இருப்பான். இந்த ரெண்டு கோல் மேட்ச் இருக்குல்ல. அது மாதிரி பண்ணிட்டு இருப்பான் எல்லாம் அவுட் ஆகணும் எல்லாம் இவர் வரலாம் தூக்கி வாப்படி ஏறி கூடாங்க ஒரு வாரம் கீழே இருக்கிறான்னா அழுகுறான் பாரு ஓ நான் எங்கடா அழுதேன் ரெண்டா போடுறேன் அவ்வளவுதான். அவன் அழுதா ஓப்பனிங் வாங்கிட்டான் ஓ சுரேஷ்ண்ணா சுத்தி போட்டியாடா அதுக்கு அட்லீஸ்ட் இல்லடா 43 3 43 7 ரன்னுக்கு அவசரம். அவன் 2-3 வாரமா அவனை இறக்குறாருன்னு இறக்கவே இல்லை யார அவன் சுரேஷ் அதனால டீம் தோத்துச்சு பார்த்து என்னோட பெரிய ஜெண்டா அவரு. அவன் ஜண்டாலாம் போட மாட்டான். கீப்பிங்ல இருந்து பால் பிடிக்க மாட்டான். எங்க நீங்க சொல்லி ஒத்து வச்சிட்டீங்க. அவன் ஒத்துறப்பா. அவன் ஓப்பனா சொல்லிடுறான். ஆமாண்ணா வீட்ல எல்லாம் வந்து இப்ப வேண்டிக்கிட்டே வந்துருவான் நான் காலையில சாமி அப்படின்றான். ஜித்தேஷ் சர்மா ஃபேனு எட்டி டாப் பாட்டு சீக்கிரம் அவுட் ஆனா நல்லா போயிடும் அந்த புத்தி எங்க போவோம். சரி ஓகே சின்ன பிளேயர் இப்படிலாம் பேசணுமான்னு யோசிச்சுக்கோங்க. போட்டோதெல்லாம் அடங்கும் எங்க 7வது 8வது 200 போட முடியாது. போட்டா கூட ரிப்போர்ட் பண்றாங்க. ஆமா அப்பதான் நேத்து ஒரு மேட்ச் ஆடலாம். நம்ப முடியல. 12 ஓவர் 180 அடிச்சோம். நான் ஒரு 46 இன்னொருத்தர் 53 போட்டு அது வந்து ஆயிடுச்சு. இது வந்து ரியலா இல்ல இது ரியல் தானா நாங்க ரிவ்யூ பண்ணோம் இது எஸ்ஆர் நோவா கொடுங்கன்னு சொல்லி இது கேட்டிருந்தது. அப்புறம் போய் எஸ் அது வந்து எப்படின்னா எல்லா பிளேயர்ஸும் கொடுக்கணும். எல்லா பிளேயர்ஸும் கொடுக்கணும். கொடுத்தாதான் அது அக்ரி பண்ணிடுது. சத்யா பரவாயில்ல. அது உடனே பால் போட்டுனா அது கேப்சர் ஆகுது. ஒரு பாலுக்கு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் வச்சுட்டேன் கரெக்டாக வந்து பாலுக்கு வச்சு பட் இந்த பாலுக்கு வந்து அப்படியே போயிட்டு அதனால தான் பால் லைட்டாக பால் பிடிச்சா அதனால தான் உனக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் போகணும். गुरु जी गोरख जति मछिंद्र का चेला शिव के रूप में दिखे अलबेला कानों कुंडल गले में नादी हाथ त्रिशूल नाथे आदि अलक भूषु गुरु आदे जन्म जन्म के कटो कलेश अब वावेश हाजम के कड़ो भैरव शिव का चेला जहाँ जहाँ हूँ नगर डगर लगे वहाँ गुरु லவ்லி ஷாட்ரா போய் ஷாட்ரா மச்சி ராஜி அப்படியே ஆடுறா. இதுக்குதான் நான் பார்த்தேன். ராஜி பேசிக்கோ பேசிட்டு தானே இருக்கான். வெளியே வந்தாலும் அடங்குமா. போட்டு கிருஷ்ணோட பேச
தாராளமாக பேசலாம் வச்சா. गुरु जी गोरख जति मच्छिंद्र का चेला शिव के रूप में दिखे अलबेला कानों कुंडल गले में नादी हाथ त्रिशूल नाथे आदि अलक भूषो गुरु आदेश जन्म जन्म के दंडो कलेश भगवा वेश आजम பத்து வாலு திக்கு ஷாட்ரா டேய் ஷாட்ரா மச்சி அண்ணா பேடினா ஷாட்ரா மச்சி இல்ல இந்த இது போயிட்டு சுத்தல பால் உனக்கு ஏறுது நச்சி நீ பால் மாதிரி இருக்கு சேம் பால் அதே பால் தான் நீ இது பண்ணற நீ ஏற நடிச்சு மேல தூக்குன பேட் அது பார்த்தா கிரிச்சே வாங்கிட்டு அந்த பால் அடிக்கும்போது நீ வேற பால் வேற முட்டில வச்சிட்டு இருந்த அதான் சொல்றேன் பால் மாட்டிச்சு பேட்டிங் நைடா வச்சே பேட்டிங் ஆடுறா அப்படியே எனக்கு கூட கால்ல குத்துறோம்னு நினைச்சேன். ஏன்னா கால் அப்படியே ஆடி வச்ச பண்ணி நேரம் முட்டில வாங்கினேன் இல்லைன்ட்டா பார்த்தா வெளியே தான் நிற்குது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீக் எத்தனை நோந்தா தானே அப்படியே கால் அப்படியே ஆடி கால் வரல அப்படியே ஆடி வச்ச மாதிரி அப்படியே நிற்குது நோவே இல்லை கால் அதுதான் வெள்ளக்கிழமை க்ளோவ் போடுறோம் இது இவ்வளவுதான் இன்னைக்கு இல்ல அது வேர்வை வந்து அவனுக்கு அந்த மாதிரி ஆகுது. அவன் இன்னும் போட்டே வேர்வை வந்து அந்த மாதிரி ஆகுது. அதுதான் வெள்ளையா இருந்தா தெரியாதுல்ல. மாத்திரை கிருப்ப பார்த்தோம் இன்னும் பெரிய ஸ்டார் பிளேயர்லாம் ஆரஞ்சு போடுவாங்க. சரி நீ செவப்பு ஓகே அவ்வளவுதான். ஆர்சிபி அது எப்போ ஆனது காலையிலயா? என்னோட சாட்சி ஆர்சிபி ஜட்டா போடுறவ ஏய் அடா உட்வியாடா என் மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிச்சு தெரியுமா? போகும்போது சீக்கிரம் வாண்ணா நடுவுல தண்ணி குடுத்துட்டு நான் நல்லா இருக்கு இப்படியே விளையாடு. அதுவே ஒரு சண்டை தான் சரி அப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவ? சரி நல்லா ஆடுறோம் போல அடிக்கலாம் கிரவுண்ட் என்ன கிரவுண்ட் எங்க ஸ்கோர் என்ன கேக்குறீங்க? நான் விளையாடுறவங்க लेडरा டேய் பாய் 91 நீ லவ்லிடா டேய் चंद्र का चेला शिव के रूप में कानों कुंडल गले में नादी हाथ त्रिशूल नाथे आदि நான் பேட் பத்தலையா யார் பண்ணாரு அத கேட்டியா லெஃப்ட் ஆகுனா சின்னதாக கட்டுறாங்க. கால்ல இந்த பேட் ஒரு கட்டா சூப்பரா இருக்கு. கால் உடையனா ஆடுற ஜாலியா பேசுறாங்க. போலர் ரெடி ஆயிட்டான். அப்படின்றோம் 40 மினிட்ஸ் வேற சொன்னது அதான். அதுதான் அது வேற கூப்பிட்டு இருக்கா காலையே வாங்கல. ரிங்ஸ் பிரேக் அப்படியே சூப்பர் அவுட் என்ன சுபின் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ கால் வந்து இல்லண்ணா இது நம்மளே எடுத்து ஓட்டிடலாம்ல இந்த கடையில் ஓட்டணும் கடையில் விட்டா எடுத்து சூப்பராக பண்ணிடுவாங்க.
கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்து ஏஜ் வச்சுக்கோங்க செதில் செதிலும் அதான் நான் சொல்லல நம்ம அவங்க கொடுத்துட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இதை போட சொல்லி அதான் கேட்குறேன் என்ன உள்ள எழுதிட்டு நடுப்பக்கம் விற்கின்னு எழுதிட்டு நடுப்பக்க இருக்கு அது நடுப்பக்கம் அது எந்த பக்கம் நீ முடிவு பண்ணி புரியல எஸ்ஜின்னு எடுத்துட்டு விக்கினே ஸ்டிக்கர் போட்டுருந்துச்சு ஸ்டிக்கரே போட்டுருந்தாங்க ஒரு வியூவு ஒரு லைக் யாரா அது நம்ம ஆளுங்க தான் யாரா இருப்பாங்க அதான் நான் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவனுங்களாம் அமுச்சு விட்டேன்டா ஒழுங்கா ஷாட்ரா மச்சி நல்லா ஷாட் பாரு ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க எல்லாருமே அப்படின்ட்டு பண்ணிட்டாங்க அப்போ பண்ணிட்டதுக்கு அப்புறம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க தெரியுமா ஆமா அந்த அளவுக்குலாம் அவனுங்களுக்கு இது இல்லை ஒரு வாட்டி பண்ணிட்டாலே விட்டுருவானுங்க சொல்லி ஐயோ 1000 சப்ஸ்கிரைபர் மேலே போனோம் அஞ்சிதே பண்ண சொல்லு நான் மடியா ரஞ்சித் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டான் வேற தான் பண்ணுவான் என்னடா அஞ்சிதே நோ பால் யூஸ் பண்ணினா சேனல் பேர் தெரியா ஷாட்ரா டேய் ஷாட்ரா மச்சி அலுமேன பாட்டிடா மாமா ஷாட்ரா டேய் இன்னும் 33 நிமிஷம் தான் இருக்குது 1 hour 40 minutes சார்ஜர் எத்தனை இருந்தா ஷாட்ரா டேய் ஷாட்ரா மச்சி ஷாட்ரா டேய் ஷாட்ரா லவ்லி ஷாட்ரா பாய் அவங்க போயிட்டாரு 8 ஓவர் 10 ஓவர் இருக்கு இல்லை இவனுக்கு சொன்னப்பா 1 hour 40 minutes 8 ஓவர் தான் மச்சான் யாரையோ கூப்பிடுறாரு அவன் பேரு வெயில் டைம் எடுக்கும் ஆட விடலாம் ஈவினிங் இறங்கிடுது போல நான் சீக்கிரமாக இந்த சைடு இறங்குது இறங்காதுடா இல்லை போல நான் இறங்குது போன வாரத்துலேருந்து அப்படிதான் இருக்கு விக்கே எங்கேயோ போயிட்டு இருக்கான் அவங்க என்ன ஷார்ட் அடிச்சா நான் விக்கிய பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு போடா என்ன சொன்னா போடா டேய் போடா டேய் தானா கேப்டனே ஜெண்டா வந்தா ஒரு பொது நடக்கும் ஆனா கூட பாக்க வந்துச்சனா சொன்னவனே போடுது பொது நடக்கும் பேட்டிங் வா நல்ல ஷாட் அது பேட்டிங் ப்ரோ गुरुजी गोरख जति मचंद्र का பாப்புல போலரு பாலா வரல பாரு 3 வாரமா தோத்து வரும் அதனால நம்ம ஜெயிக்கலாம்ன்றது இப்போ பவர் பிளேயே புடிச்சு வந்துருடா அதுக்கப்புறம் நீ வெளில வந்தானே வரலன்னா என்ன சுரேஷ் தான் கீப்பிங் தான்
அவளை தூக்கி போட்டீங்க பேசுறேன். ஏன் 2 கவர் போட்டு வச்சிருக்கீங்க? எல்லாம் வந்து நல்லது. 1 கிச்சன் 1 வச்சு மேனேஜ் பண்ணுங்க. என்னடா விக்க 1 கிச்சன் 1 வச்சு மேனேஜ் பண்ணுங்க. யாராவது ஒரு நல்ல பேச்சாளரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிடணும். நானே நல்லா பேசுவேன். நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும். ஏட்ரா டேய் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஆடுவேன். நான் 9 இறங்கிறேன். நான் பவுலிங் தான் போய் நான் 10 ரன் பண்ணி பட் ஆனால் என்னன்னா அது வந்து நல்ல பேட்டிங்டா இதெல்லாம் நம்ம அண்ணா கரெக்டாக கேட்க போயிருக்கப்போம். இதெல்லாம் நம்ம அண்ணா கேட்க போயிருக்கப்போம். ஃபஸ்ட்டு படுத்த பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேட்க போயிருக்கப்போம். இல்லைன்னா பால் அவ்வளோ பால் வந்து ஆடுறதுக்கு ஆளே இருக்காது. அதான் சொல்லிட்டு வந்திருந்தேன் வரும்போது விக்கி கிட்ட. ஏட்ரா டேய் 1000 ரன்னு. அவன் 2-3 ப்ரொஃபைல் வச்சுருக்கான். ஏய் 1000 ஏட்ரா டேய் அவன் டீம் கேப்டன். அவன் மோசமானவன் ப்ரோ அவன். ஷாட்ரா மச்சான், ஷாட்ரா டேய் நல்ல ஷாட்டு. ஷாட்ரா மாமா ஆ ஏசிபியில் செஞ்சுட்டு போட்டுருக்கான். அவன் பல மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும். வெறி பிடிச்சி அடிச்சிருவான் அந்த மாதிரி. அவர் ரிவெஞ்ச் பேட்டர். அவன் ரிவெஞ்ச் நல்லா எடுப்பான். எப்போ கூட என்ன இன்னைக்கு நம்ம பேசுறதால சோதி போட்டாலும் விட்டுடலாம். அழகழகா ஓவர் போட்டாலும் அதை டெக்னிக் முடிக்க வச்சுருவான். அந்த கிச்சன் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக அவனே பிடிப்பான் மேட்ச்சுக்கு. யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டான். பெஸ்ட் போடுறது பெஸ்ட் வேணும் அந்த மாதிரி ஆட்ட வைப்பாங்க. ஏய் அதுக்கு வெயிலில் போடுறேன். எஸ் மறந்துட்டேன். அது ஒரு அடே அவங்க டீம்ல இன்னும் நல்லா ஆடுற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இன்னைக்கு சக்தி சொன்னா சூப்பராக இருந்திருக்கும். அவங்க மிஞ்சி எடுக்கிற மாதிரி ஏ ஆமாம் மச்சான், சீரியஸாடா? நல்லா ஓவர் போடுவீங்க. அவங்க கீழே இருக்காது. இவன் எடுத்து போயிடுவான். நான் எங்கேயோ ஓடிட்டு இருக்குது. கேரளாவுக்கு போயிருக்கானா? எப்படி இருப்பாலும் அதை வச்சுருவான். ஷாட்ரா டேய் இவங்க எல்லாமே ஹாஃப் பிச்சரா. 2 பால் ஸ்டிக் வருது. பேட் அப் டா. சத்யா அப்படி ஆமா. गुरु जी गोरख जति मचंद्र का चेला शिव के रूप में அவனுக்கு இப்போ இவனை போட்டு சொல்லுது இந்த டிஷர்ட்ஸு நல்லா ஸ்லாட் அது ஈஸியாக போகும். அது இந்த இது
சரியா இது 2 நாள் முன்னாடி நைட் ஆடுங்க எதை பார்த்தேன்னா நேற்று நான் தான் வளர்க்கணும் பெய்டு ஃபாலோவர்ஸா பெய்டு ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருக்கு போல இருக்கு ஷாட்ரா டேய் ஷாட்ரா போடு ராஜா ஓடுது இவனோட ஆர்வம் தவிச்சிரு பொறுமை ஆட்டு வேணா அவ்வளோதான் நான் பொறுமை ஆட்டுவா யாரோ காப்பாற்ற முடியாது. பேட் எது மண்டே வரையும் போறான்டா வந்தானா போதுமா போறோம் எல்லாரும் 99 வரைக்கும் உள்ளதா ஆமாமா ராஜ் இந்த ஸ்பாட் நம்ம கொடுத்தோமா கிடையாது, அவன் ஆட்டிக்கிட்டு வரும்போது இந்த ஸ்பாட் இருக்குது. அதனாலதான் நீ அன்னைக்கு ஓப்பனிங் போன, புரியுதா? ஆமா அதுலதான் பாலாவும் போனா, எல்லாரும் போனாங்க, இன்னைக்கு தலைவரும் போனாரு. அப்ப அவன் பிளான் பண்ணி தான் போல நான் வரான். அவன் 2 பேரும் லவ் பண்ண பொறுமையா வருவாங்க. எல்லா புரியல தானே வருவாங்க. ஒழுங்கா இது கிட்ஸுக்குன்னே போட்டுக்கலாம். நாட் ஃபார் கிட்ஸ் தானே பண்ணணும். நாட் ஃபார் கிட்ஸ் போட்டா அது கிட்ஸ் கிடையாது. தெரியும். இந்த மாதிரிலாம் ஸ்பேஸ் இல்லையா? அதெல்லாம் ஆமாம் இல்லை நம்ம வந்து போன ஒரு லைஃப் மேட்ச்சு ஒரு இது ஒன்று வந்து ரிப்போர்ட் ஒன்று வச்சு பார்த்தியா? ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லிட்டு பப்ளிஷ் ஆகாதா? அப்படியா? கிட்ஸுக்கு இப்போ ஓ நீ ஏதோ ஒரு பாட்டு பேக்ரவுண்டில் ஓடி இருந்தது, காப்பி ரைட்டு போ இது போட்டுருந்தானுங்க. ஆமாம் ஷாட்ரா டேய் 4 அது என்ன ஆச்சுன்னா பாலா வந்து டிஜே வேலை பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரிலாம் 4 அடிச்சா அதுக்கு ஒரு பாட்டு போட்டுருந்தான். அது தூரமா தான் இருக்கு, லைட்டா சத்தம் கேக்குது. என்னன்னு போய் இப்போ எடுத்து பார்த்தா ரஷ்யாலெல்லாம் டெலிக்கு எங்களுக்கு சென்னை தானா யாருமே அப்படிதான் போட்டு இருந்தது. அதில் ஒரு தோச்சு சொல்லுவான், மெக்சிகோல வந்து இந்த வியூ என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான், நான் சொல்லிட்டு நம்ம சும்மா போறோம். நம்ம ஞாபகத்துக்கு அன்னைக்கு லைட்ஸ் நம்ம ஆப்போனன்ட் டீம் உட்காந்து ஒர்க் பண்றாங்கடா, ஷார்ட்ஸா போறாங்க. கேமரா தலையில ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பால் அவுட், இதுதான் பண்றாங்க. உட்காந்து வேலை பண்றாங்க, கேப்டன் போட்டு. அதுல ஒண்ணுதான் நான் பெருசா எனக்கு ஞாபகம் இல்லை. அதெல்லாம் வந்து ஆள் அவங்க ஒர்க் பண்றதுக்கு இருக்கானுங்க. சொல்றேன் கேளு, நம்ம டீம்ல பெருசா ஞாபகம் இல்லை. நம்ம டீம்ல ஆள் இருக்கு. நீ இன்னைக்கு வீடியோ குத்தன்னு வச்சியா, அடுத்து ஒரு 4-5 மாசம் கழிச்சு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். டோச்சுனா என்னன்னா அவங்க டீம்ல ஒன்று பண்ணினாங்கன்னா ஓப்பனர்ஸ் ருத்ர தாண்டவன்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன். அவங்க பால தான் போட்டு அடிப்பாங்க. பிரவீனோட வாங்கதா ஷாட்ரா டேய் ஷாட்ரா மச்சி அவுட் அவுட். ஏய் மண்டில வாங்கிட்டான். அதென்ன மச்சி ஏய் பர்றா ரன்னினா சூப்பரா டேய் சூப்பரா. பேட்டிங் ரன்னிங்டா பையா. அவன் 40 பால் 20 ரன் அடிச்சிருக்கான். யாரு ஆப்பனண்டா? ஓப்பனர்.
ஆனா அவனுக்கு போட்டுக்கிற கேப்ஸ் வந்து ஓப்பனர்ஸ் ருத்ரா தாண்டவும். இவன் ஓவர் அடிச்சு 2 4 பாலா பண்ணலாம் பேட் போற அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி பிரஸ் பண்ணிக்கிறானுங்க. பாலா எப்படி தெரியுமா போட்டான், டெஸ்ட் மேட்ச் மாதிரி போறான்டா. போடுறாங்க பேட் நீட்டவே முடியல. ஷாட்ரா மச்சி போயிச்சு. லேட்ரா டேய் பேட்டிங்டா நீட்னா டிப்புடா. நீட்னா அடிச்சு பேட் காட்டவே இல்ல. பாலா பால்ல அதான் ருத்ர இவன் பால்ல தான் அடிச்சாங்க. அந்த வீடியோ வாங்கிட்டு நம்ம போட்டுருக்கணும், பவுலர் இன் ருத்ர தாண்டவம் அப்படின்னு. நல்லா போட்டு உட்காந்து ஒர்க் பண்றாங்க அவனு. அது இன்னொன்னு பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப சிரிப்பா இருந்தது. அதாவது எப்படி தெரியுமா, உள்ள போகும்போது குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு அது ஒண்ணு ஓகே போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வெளியே வரானுங்க. அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் வருவாங்க. நான் சொன்னேன் டாட் நிச்சு நம்மளும் தான் அப்படியே போவோம். அந்த பார்த்தா ஏன் இவன் டையா டிபெண்டன்ஸ்ல உள்ள வந்து கை வச்சு எல்லாம் இப்படி பண்ணிட்டு தான் போவாங்க. அப்படியா? ஆமா இது எப்பத்துல இருந்து? அதெல்லாம் ஒரு மரபு ரூல்ஸ். அதெல்லாம் நம்ம டீம்ல இப்போ நம்ம ஆடும் போதெல்லாம் நம்மள மதிக்கவே இல்லை. நம்மள மதிக்க நம்ம வீட்டுல பண்ணல. இப்போ நம்ம டீம் போனோம்னு வச்சுக்கேன், அப்படியே அவங்க போய் நின்றுப்பாங்க. இதெல்லாம் நீங்க தான் கேப்டன் பண்ண போறல. கேப்டன் தண்ணி ஒண்ணு தெரியுமா, தண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு கேப்டன். ஏய் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம், யாராவது ஒருத்தராவது ஃபாலோ பண்ணீங்களா? பேசினா அதை அப்படியே அவங்க போய் செய்யணும். ஆமா, ஒரு நாளாக செஞ்சிருக்குமா, சொன்னாதான் செய்வோமா? பண்ணாதான் பண்ணலாம். அப்படியே ஏடா பிஆர்ஆர்ல எத்தனை வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உள்ள போகும்போது பேசிதான் போவோம். அது சொன்ன வார்த்தைக்காகவே நீ வந்து ஆப்போசிட்டா எத்தனை வாட்டி பண்ணியிருக்க தெரியுமா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் பேசுறதே வேஸ்ட், வரதான் வரும். அதாவது பேசுறது வேஸ்ட் முன்னாடி தெரியும். ஒரு மன திருப்திக்காவது ஒரு மோட்டிவேஷனா பேச. அது முக்கிய காரணம் யார் தெரியுமா? இவர்தான். யாரு அவரா? பேசினாலும் நித்தியா போயினே இருக்கும், பரவாயில்லையா? அப்பதான் வந்து கொடுப்பீங்க 16 ரன்னு. நான் பண்ணேன் ஜெமினி, அதை விட இங்க வேற விக்கி பாட்டு ஸ்டிக்கரே இருக்கடா. ஸ்ட்ரைட்டா அமேசான் வாங்கி ஓட்டல ஷாட்ரா டேய் அடிக்க வரல. நல்ல ட்ரைனிங். இது நல்ல ஓசி ரன் வருது. வர்றதை திருப்பி அழகா விட்டுரும் ரன் வந்துருக்கோம். மொத்தத்தில் அடிக்கணும். அப்படி இல்லாமல் பேக்கப் பிளேஸ் தான் படம் போட்டுன்னு இருக்காங்க. ஃபீல்டு வேறு ஃபீல்டர்ஸ் வந்து முன்னாடி அப்புறம் 1 2 3 4 5 பால் தெரிய மாட்டேங்குதுடா எங்க போகுதுன்னு. பிங்க் கலர்ல தெரிய மாட்டேங்குது. அவன் நான் மேலே பார்த்துன்னு இருக்கேன். இதோ இங்கேயும் நிற்கிறாங்கண்ணா. 1 2 3 4 5. ஏன் அந்த பக்கம் நிறைய 2-3 ஷாட் வச்சுருந்துச்சிங்க மாற்றிடுறாங்க. உனக்கு அங்கே ஃபீல்டு வச்சிடறான். ராஜன் 215 ஸ்ட்ரைக் ரேட்டு. அவன் ஓசி டீம் கட்சின்னா எல்லாம் மாறி மாறி அடிக்கிறான் ப்ரோ. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வேலை பண்ணிட்டு பெருங்குளத்தூரில் ஆன்வேர்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது. முன்னாடி இங்கே பெருங்குடியில் துரியா ஹோட்டல் பிளேட் இருக்குது. ஐடியில் இப்போது வெளியே வந்துட்டேன், வேலை தெரிவித்து. நான் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஷாட்ரா மச்சான் ஓடு மச்சான். போயிச்சுரா போலியா? ஓகே ரிலாக்ஸ்ரா. பால் எங்கேயோ போகுது, முட்டி போட்டுன்னு உட்காந்துருக்கான் பத்தியா?
பிஸ்னஸ்னா நான் டெக்னிக்கல் இல்லை எப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணி டீமுக்கு டெவலப்மெண்ட் டீம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணுற வரைக்கும் பே பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் 200 வந்துச்சு கீப்பர் சரியில்லை சுரேஷ் நம்பர் கீப்பிங் பண்ண முடியாது அப்பயும் சரி கடந்த 3-4 வாரமா காத்து பிரியுது. அது மாதிரி காலுக்குள்ள விட்டுக்கிட்டே நான் பாடுங்க 144 டோட்டல் லீவ் எதுல அதுல வரும் ப்ரோ. அப்புறம் நீ பண்ணிரியா அப்படின்னு கேட்டாருனா கீப்பிங்க. ஏய் நீ என்ன கேட்ட போடுறான்னு நான் கேட்டேன். நான் பிரம்மாவை கேட்டேன். கேட்டியா இல்லையா? நீ எனக்கு கேட்டியா? நான் என்ன சொன்னேன்? தெரியலையா? கேட்டு கேப்டன் அவர் தானே, அவரே முடிவு பண்ணிப்பாரு. ஷாட்ரா பையா. ஐயோ ஜஸ்ட் மிஸ். இன்னும் கொஞ்சம் வேகமா வச்சிருக்கணும்டா, மூஞ்சி ஒஞ்சிருக்கணும். என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க நீங்க? அதான் பண்றேன் ஆல்ரெடி 43. இல்ல அடுத்த ஆஃப் சரி நீ பாரு. ரெண்டுமே வா. இங்க பாரு வாங்க நடக்கும் பார். பிஆர் சம்மாச்சிருக்கு அச்சீஸ்மா கேக்குறான் ராஜி. இது கபடிக்குள்ள போகுது. இங்க பாரு, இங்க நிட்ட இது உள்ள போகுது. வேகமா நம்ம டீம்ல யாரா போடுவா? எல்லாம் 4-4 போயிட்டு இருக்கறாங்க. நீ ராஜி வேகமா போட்டானே. நீ போடு பண்ணி வெச்சு பாலா நம்ம பாலா என்னன்னு தெரியல நீ. பாலா இருந்தான் ஆனா வேற 9 பேர் வர 191 சரியா? இவரு பின்னாடி பேக்கப் வைக்க முடியல. பரவாயில்ல 150 ரன் அடிங்க, நான் பொண்ணு போடுங்க. ஷாட்ரா டேய் வெளிய போய்ச்சா. ஐயோ போய்ச்சா. கால் மிஸ் ஆயிடுச்சு. ஷாட்ரா மாமா. எவ்வளவு ஆச்சு? 100 போட்டு தான் பண்ணாங்க. 196 196 டீம் ஸ்கோர் இல்ல ப்ரோ. அப்ப ராஜி 83. ராஜா என்ன 17 பாத்தாரா? சந்தோடா. இப்ப சொல்லாம வந்தா அடிச்சு முடிச்சு என்ன பண்ணுவேன்? சொன்னதுக்கு அப்புறம் பயம் வந்துடும், அவுட் ஆயிடுவான். சரி ஓகே நல்லபடியா பெரிய ஜெண்டாவா இருக்கு. ஏய் யார் இப்படி இருக்கீங்க? ஓ வளர்ந்தா நீ அது மேல இருக்க வளர்ந்தா. முடிச்சு போண்டா. அதுதான் இப்போ நீ என்ன பண்ற? சொல்றதே புரியலடா. பொறுமையா சொன்னாங்க. அது பார்க்க நான் இவனை கண்ட்ரோல் பண்ணுகிறேன். என்ன முடிச்சு விட்டுருவான். மச்சான் அவர் வாக்கை விட ஒரு வாக்கு தான் பெருசா. நானா எங்க போட்டுக்கிறேன்? நான் போட்டு ஒருத்தர் வெளில வந்து உட்காந்துருக்காரு. லேட்ராடே ஷாட்ரா பையா. போறா இல்லையா? அப்படியே ஸ்பின்னரே இல்லடா. இப்போ ஸ்பின்னரே இல்லை அவங்க டீம்ல. ஏய் ரஞ்சித் அது ஸ்பின்னலாம் இல்லடா. அது 2 ஸ்டெப்ல ஓடி வந்து சறுக்குன்னு வச்சுருக்காரு. ஒரு பால் அடி இதுவாக வந்து அது பண்ணி ஒரு 4 ஆச்சு. நீ என்னடா பாக்குற 14 பால் 20 ரன் அடிச்சுக்கிறேன். அது 4 பால் 20 ரன் அடிச்சிட்டேன். அவ்வளோதான். நீ 10 பால் டாட்டு. ஆமா அடிச்சது 5 பால் தான். ஆமா நான் தான் சொல்றேனே, நம்மளுக்கு அந்த 20 பால் மேல தாண்டிட்டேன்னா பெரிய விஷயம். அது முன்னாடி பாரு
போன ஒன்ல 3 பால் டாட் வச்சுனா அது ஒரு 4 அடிச்சு மறுபடியும் ஒரு 7 பால் 7 பால் டாட் வச்சிருக்கேன். அப்புறம் 2 6 ஒரு 4 அடிச்சு 20 ரன் அவ்வளவுதான். நாலு பேர் இருக்காங்களே, அவர் தட்டியாடு வெளில இருக்காருன்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ அந்த ரன்னர்ல தான் நின்றுட்டு இருந்தது. கவனத்தில் இருந்துருந்தாரு. ஆனா அங்கதான் ரன்னர்ல தான் நின்றுட்டு ரன்னர் அவங்க எந்த கையில பால போனா கூட அவங்க பார்க்கவே இல்லை. ஃபுல் டாஸ் பால் காலில் வாங்குறது இது இன்னும் டென்னிஸ் பால்ல அந்த இது பின் காலில் இப்படி தள்ளி விடும் தெரியுமா, அந்த இதுவும் நினச்சின்னு இருக்கு. லெக் சைடு கூட நம்ம பார்க்க அந்த மாதிரி அவுட்டா அப்படியே இது பார்த்துட்டு சொல்லிட்டு போ. அத்தி யாரும் பாடு சொல்லிட்டு போ. அப்படியே சொல்லிட்டு போ எவ்வளோ கேப்டன். இருக்காங்க பாடுறா சந்திரபால் மாதிரி வர கருப்பா இருக்கு. ஓ கண்ணாடியா? அநியாயம் பண்றீங்களா? சரி அங்கது கேட்டிருக்கணும் மச்சா. அத எத்தனை வரும்? 4 ஓவர் இருக்கா? 4.3 7 நிமிஷம் இருக்கு மச்சான். 1 hour 40 minutes. கம்னரு அவனே மறந்துருப்பான். ஆனால் நீ ஒன்று பண்ண பத்தியா, அங்கே டைம் ஆகுதுன்னும் போது அவங்க கிட்ட உட்காந்து கொஞ்சம் இருந்த பத்தியா ஏண்டா நான் கூப்பிட்டே இருக்கேன்டா இவனை. டே ரெடி ஆகடான்றான். இவரா அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருந்தானுங்க. அந்த ஒருத்த மட்டும் தானே உங்ககிட்ட பேசுனான். வந்தவங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவான். நல்ல விஷயமா? அடுத்த ஆஃப்ல பாப்பா அவனோட நல்ல விஷயம், நல்ல ஒரு இது. அன்னைக்கு பாலா கதறான், எஜ்ஜு இங்க உட்காந்துருக்க உனக்கு கேக்குது, எனக்கு கேட்கலையே அப்படின்றான். கீப்பிங்ல நின்று எவ்வளோ காண்டாவும். இதுக்காகவே ஒரு 6 அடிக்குது பாடுறான். ஒரு மாதிரியா நிக்குது. இல்ல ஸ்டாண்டர்ட் தான்டா. இல்லையே டேய் மாத்தி இருக்குது. அங்க பாரு. இல்ல மாத்தி இருக்கு. இது முன்னாடி நீ கவனிக்கல. அத ஏன்டா அரவுண்ட்ல போடுறீங்க? நானோ இல்ல. ஏய் வாடா. வாடா ஒன்னு கம்ப்ளீட். அத அச்சது பத்தியா? இங்க ஒரு வீடியோ எடுங்க போறா. இந்த போட்டோ அதுக்கு இதுல போட்டோ நல்லா இருக்கும். ஏண்டா இது பீரியா? गुरु जी गोरख जति मचंद्र का चेला, शिव के रूप में दिखे अलबेला.
அது எங்கண்ணா அது என்னதான் பண்ணுதுன்னே தெரியல. எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் இருக்குதுண்ணா. 3 மணிக்கு எழுந்துச்சு பார்த்தா கூட அது மெசேஜ் இருக்குதுண்ணா. தூங்க மாட்டேங்குது. அது என்னதான் எப்போதான் வந்து அந்த அந்த பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்குதுன்னே தெரிலடா. சீரியஸா காலைல பசங்களை ஸ்கூலில் விட்டு வரும், அதுக்கப்புறமா மறுபடியும் போய் பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரோம். போடுறா மச்சான். Team 200 into 90s. 90 போயிட்டு ஆடுறா அப்படியே பொறுமையா ஆடுறா. நீ அடிச்சாடு நீ அடிச்சாடு நீ ஆடுனா நீ ஆடு நீ அடிச்சாடு நீ அடிச்சாடு அவன் பொறுமையா ஆட்டும். இதோட லைவ் லிங்க் எங்கடா? இதோடதான் அது அப்படியே வருமே மச்சான். வரல ஷேர் பண்ணுமா? சேனல் உள்ள போனா வருமே. நோட்டிஃபிகேஷன் வரல. அப்ப நீ பெல் ஐகான் கிளிக் பண்ணல. இங்க பாரு இதே பண்ணது. ஏண்டா பாறா விக்கி போடு பாறா பாய் விக்கி பாத்தியா? ஏய் பால் போயிச்சா இல்லையாடா? போயிச்சு ஷாட்னா பேட்டிங் இத பண்ணா ஏமா இந்த வீடியோ இருக்குல்ல இருக்கும் இத மட்டும் கட் பண்ணு. சுண்டி கேட் சொல்றேன் அதே மாதிரி கட் பண்ணி டோச்சா கட் பண்ணு. பேட்டிங் தெரிஞ்சு பெருசா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர் இல்ல 4 பேர் பேட்டிங் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஈஸியா முடியும்னு நினைக்கிறேன் மேட்ச். சுத்தாதரா நாயே ராஜே பொறுமையா ஆடுறா. சுத்தின இருக்காதரா. நான் 5 இது ட்ராக் வாங்கணும். ஓகேவா? எங்க திக்கு ஒயிட்ஸ் இது ஒயிட் பால் ட்ராக் வாங்கணும். இன்னைக்கு ட்ராக் வாங்கணும். அங்க ஒயிட் பால் இன்னைக்கு ஜெர்சி அடிச்சிங்களா? அன்னையில இருந்து ஒயிட் பால் ஆடுறது இல்ல, ரெட் பால் ஆடுறது இல்ல. வீடியோ எடுத்து அடிக்க மாட்டான். வெறுப்பா இருக்கு. ஷாட் ரெடி 6 4 99 ஓரப்பா ஆடா அப்பா ஏடா அச்சாடு நீ யாருண்ணா? நீ யாரு? அதான் ஓடுறேன்னு. ஒண்ணு சச்சின் 200 அடிக்கும் போது தோனி என்ன பண்ணா? அந்த மாதிரி பண்ணு. 46 பால் 14 போர் அடிச்சிருச்சு. 202 தோனி நம்பறடா அந்த மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங். இல்ல அவன் சச்சின் நான் செய்யல எவ்வளோ கதர்னா தெரியுமா அந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட. இந்த நாய் வந்துட்டு ஆஃப் செஞ்சுரி போட்டு அதுக்கப்புறமா இது ஸ்ட்ரைக் குத்தான். அது நம்ம உண்மைதான். ஆனால் அவன் தான் ஃபர்ஸ்ட் 200 அடிச்சது. அது கூட அவனே இது பண்ணிட்டு போயிட்டான் பார் அந்த ரெக்கார்டு கூட. ஃபர்ஸ்ட் 200 அடிச்சது சச்சின் தான்.
அதுக்கப்புறமா தான் வந்தாங்க சேவாகு, இவன் ரோஹித் சர்மா, கெயிலு, இவன் நியூசிலாண்டில் ஒருத்தர் நான் மார்டின் கப்டில். செம்ம மேட்ச் அது. ஒரு ஆஸ்திரேலியா போற பால சும்மா அப்படினுவான், அது 6 விழும். இது பண்ணி விடுறதானே அது ஒரு ஃபார்ம் வந்தா போடும் போல. அதுக்கேற்ற மாதிரி போட்டான். டேய் அதை டயர்டாக காட்டிங்கடா. நோபால் அண்ணா ரவான் வராதுடா. பீட்டர் மட்டும் போட்டு விடு. அடிக்கிற அடியில் கேமராவில் வந்து விழணும். ஓல்டு ஸ்டாண்ட்ஸ் வந்து ஓல்டு ஸ்டாண்ட்ஸ் அதான் ஆக்சுவலி அது ஸ்டாண்ட்ஸே அதுதான். டெலிவரி பையன் வாரியர்ல அடிப்பான். நோ பால். கமான் பலாதுடா. நீ ஓட்டம் தான் ஆடு. ஒரு பால் அது வெளில போனோம். பிளேயிங் 10 அதுக்குள்ள ஒரே வாங்கிட்டு வந்துட்டு வரப்பா நீ போகிறதுக்குள்ள. ஆமாம் கரெக்டாக ஒரு கிட்ட தான் கொடுக்குற. இதுவும் நோ பாலா? ஏன் ஃபீல்டு மாத்த ஃபீல்ட் ஒன்று 3 தான் இருக்காங்க பாருங்க. பிளேயிங் 10 தான் இருந்தாலும் ஃபீல்டிங் மாத்த ஃபீல்டிங் மாற்றக்கூடாது. ஏன் மாற்றுறானுங்க? ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் ஓடு மத்தேஷ். ஐயோ ரெக்கார்ட் 5 வீடியோ வேஸ்ட்டாக போச்சு. ஹலோ நீ அந்த ஃபீல்டு போட்டது பார்க்கலையே பாலாஜி எனக்கு. பாய் வாடா பேடம்டா பாய். பேட்டிங் பேடம்டா பாய். வீடியோ எடுத்ததுக்கு நான் சொல்ல பார்த்தியா பிரவீனா? வீடியோ டெலிட் பண்ணிடுவேன் நாயே. டெலிட் தான், அவ்வளோதான். வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு எதுவும் கிடைக்காது. டீமோட செகண்ட் செஞ்சுரி. அன்றைக்கே அடிக்க வேண்டியதுடா. நாய் சுற்றி அவுட் ஆயிடுச்சுடா 83ல். சதீஷ் இதான் இல்ல சதீஷ் அது ஒரு பைத்தியம் அது இல்ல. அதுவும் ராஜேந்திரி போடுறேன்னு காத்துட்டு இருக்கு. அவன் சொன்னதுலேருந்து அதுக்கப்புறம் பேட்டிங்கே சரியா ஆடலடா அவன். ஓ கேரளா போயிட்டானா? வியூஸ் யாரா 5 1 hour 40 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் கண்டினியூ பண்ணுறானுங்க. கேடா ஓ இன்னும் நீ சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் கேட்டு பண்ண போறேன். முன்னாடி கேட்ட ஷாட் அடே ப்ளீஸ் அண்ணா.
ஓடுறா 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 ஏன்டா வரடா. பிடிக்கலையா டேய் அவனா ப்ரோ நீ என்னடா அச்சாடு பாலாதுனா யானா எத்தனை ஓடுறா இருக்கு 2 3 இன்னும் ஒரு 9 தான் வெளியே இருக்கு 9 பால் 1.3 போடு விட்டாங்க போ ஜண்டா அதிச்சு பேர் அத சொன்னேன் பாலாஜி ஜெண்டா பண்ண அவசியம் கிடையாது அவன ஒரு பேட்ஸ்மேனா போதும் ஆல்ரவுண்டர் கூட்டு வர எல்லாமே ஆல்ரவுண்டர் இல்ல பேட்டிங் நல்லா ஆடும் அண்ணா பேட்டிங்ண்ணா பேட்டிங் ஆனா அந்த ஒரு ஃபோர் செம்ம ஷாட்டு அஞ்சிட்டா மதம் கொண்ட யானை அப்படியே அந்த தும்பி எடுத்து பட்டார்னு வச்ச மாதிரி இருந்துச்சு பேட்டிங் எவரா நான் வெம்பின்னு இருக்கான் பின்னாடி உட்காந்துக்கினேன் ஏய் அதே சொல்றா டைம் முடிஞ்சிச்சே கேட்கட்டா அம்பேர் கிட்ட அப்படின்னு கேட்டா இப்ப கேட்டு என்ன போகுது 100 அடிக்கு முன்னாடி கேட்கணும்ன்றான் போடு அல்ல 4 பேட்டிங் சுத்தியா அப்படியே அடிச்சாடுங்க இன்னும் 7 பால் அப்பயும் போட்டுருந்தா அதனால இவ்வளோ அவுட் ஆனது இது ஒரு பால் கனெக்ட் பண்ணிட்டேன் நீ 8 பால் 8 பால் யார் 108 9 பால் இருக்குடா 9 பால் ஒரு கட்சி விட்டாங்க விட்டாங்க போடு இப்போதான் போயிருக்காரு எல்லாம் பாலாஜனா மாதிரி ஆட முடியுமா போன ஒன்று அடிக்கிறதுக்கா போறா ரன்னிங்டா போட்டுக்கடா யார் வந்து போலாம் இல்லை அதெல்லாம் ட்ரை பண்ண முடியாதுடா அவன் இப்போதான் போலிங் போட்டு வந்து நான் 10 பால் போட்டு வந்துருக்கான் லாஸ்ட் ஓவர் ஒரு பால் தான் எனக்கான பால் போட்டாங்க அந்த பால் நான் சிங்கிள் அடிச்சிட்டேன் நான் ஊரில் இருக்கிறேன் நானே காட்சி அடிக்கிறேன் அதே தெரியாமல் போர் போச்சு ஆப்பில் ஒன்று அடிப்பாங்களா நான் ஒன்றும் அது எஃபோர்ட் போடுறது நிறைய பால் இருந்துச்சா ஒரு சிங்கிள் அவன் எந்த பால்ல வேணா எடுத்துருப்பான் நிறைய பால் இருக்குதா இல்லை நான் சொல்றேன்னா எனக்கான பால் அந்த ஒரு பால் தான் கரெக்டாக போட்டாங்கன்றேன் அதை சிங்கிள் ஆடிட்டேன்னு நான் சொல்கிறேன் நீ உள்ளே போன உடனேவே இப்போ அங்கே மந்திரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறீங்களா போடுங்கடா தெரியல ஏதோ சேஞ்ச் பண்ணி தானே போட்டோம் எங்கேயோ வாங்கிட்டான்டா பையன் செம்மையாக வாங்கிட்டான்டா கும்பிலே வாங்கிட்டான்டா மக்களை போல இருக்குது போடு கார்டு வைக்கல சுரேஷா அதெல்லாம் அவனுக்கு அர்த்தம் வச்சுட்டாங்களா இது பண்ணும்போது காட்டு ஏன் பாலை பீட் விட்ட முஸ்லீம்காரங்களுக்கு தானே பண்ணுவாங்க இல்லை அவனுக்கு கல் போச்சுல்ல ஓ அப்படியா என்னது ஸ்டோன் வந்ததுனால எடுத்துட்டாங்களா அதுல இருந்து ஸ்டோன் ஸ்டோனுக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம் இல்லை மச்சான் அவன் தான் சொன்ன பைப்லாம் உள்ளே விட்டு தான் நோண்டு வாங்கலாம்டா அவனுக்கு மொத்தமா ஃப்ரீயா இருக்கும் சாவடி வாங்குவேன் அப்போ நீங்கள் நேற்று தேய்க்கல இல்லை என்கிட்ட என்ன சொன்னா
இன்னொரு தோச்சண்டா நேற்று காய போட்டதுல எங்கேயோ காணோம் ஒண்ணு அப்படின்னா போலடா கூட நேற்று தோச்சிருக்காரு. இப்போ வந்து கடிச்சிச்சு அப்படின்றான். நாய் பேக்ல போட்டு எங்க போச்சுன்னே தெரியாம சுத்தினு இருக்க நீ இவ்வளவு நாள். இது போலடா எவ்வளவு பிரச்சனை போலடா. சொல்லப்பா கேப்டன் தான் பேசணும். அது பேசணும். ஓடுறா. ஓப்பன் யாரையும் நெருங்கி பெரிய விஷயம் இல்லை. பாத்தியா 4வது இறங்கி ஆடுறான். ஒன் டவுனு டூ டவுனு பெரிய விஷயம். சாட்ரா டேய். பவர் பிளேல ரன் அடிச்சுட்டு ஓசி ரன் அடிச்சுட்டுல பெருமை பேசுறது ஸ்டேட்டஸ் வைக்கிறது. புரியுது புரியுதுடா. இல்ல பவர் பிளேல ரன் அடிச்சவங்க மட்டும் தான் சொல்றேன். கேக்குது. சாட்டு டேய் போயிடுச்சு. நான் பவர் பிளேல ரன் அடிக்கிறேன். 4 ரன் உதாச்சேன். நாய உன்னதாண்டா திட்டுனுக்குது. பார் கேக்குது பாத்துக்கோ. நீங்க இன்னும் அந்த 30 ரன்னுக்கு அப்பதான் இருக்கான் போல. இல்ல இல்ல போடா விஷயம். மூச்சு நல்லா உள்மூச்சு தானே போடா. எத்தனை பால்? 2 பால். ஏய் விக்கி 2 பால். ஓ பாவி மச்சான். இந்த 2 பாலுக்காக தான் மச்சான் உள்ள நேரம் உட்காந்துருந்தான் அவன். எவ்வளோ ஜெண்டா. அவன் ஃப்ரெண்டையே தூக்கியிருக்கான் கூட்டு வந்து. அந்த பேட்டில் ஆடிந்தாலே போயிருக்கும் இந்த 2 பால். அடுத்த வாரம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அடுத்த வாரம் போட்டுப்போம். இழுக்கிற நம்ம எனக்கு தெரிஞ்சு போல் போடுறதே வேஸ்ட் தான் நினைக்கிறேன். செத்துறான்டா. ஜஸ்ட் மிஸ்ரா. ஏய் விக்க நாள் இருக்குடா. யாரும் பேர் வேற பண்ணல. ஒருத்ததான் இருக்கா. யார் கூட அப்படியே போய் ஆடுவாங்க. போயிச்சானே இல்லையா? அதுதான் போயிடுச்சு. ஏய் இத கூட பாட்டிண்டா விக்கே போல் இல்லையா? 143 44 அடிக்கணும். 243. பரவாயில்ல. பாட்டிண்டா ராஜே அப்படியே ஓட்டே இருக்கட்டும். அவ்வளோதான். புது லைவ் போட்டுருப்பான். புது லைவ் 2வது லைவ் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன் பாப்பாங்கடா. இது எப்படி ரெக்கார்ட் ஆயிடுதுல, அது ஸ்ட்ரைட்டா அப்லோட் வேலை முடிஞ்சிடுதுல. வெளியே வந்தாலே அவ்வளவுதான். இன்ட்டு மார்க் இருக்கா பாரு. ஜானே அவ்வளவுதான். ஜான் ஜக்கெட்